திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைக நீ அப்பம்மோடவள் போரி கப்பிய கரி மூகன் கைத்தல நீரைக நீ அப்பம்மோடவள் போரி கப்பிய கரி மோகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு திரள் போய மதையானே மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அழுவினை முற்பட கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தியரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்போ நமதனிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயிங்கனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்று ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்து வீரான் அடி போற்று பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி பூலிமணி திருவாரூர் போற்றி சிற்றம் எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவபுராணத்தில் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் 50வது வரை முதல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியுள்ளது. மாணிக்கவாச பெருமான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு தலங்களாக சென்று பெருமானை பாடிக்கொண்டே வந்தார். அது சில ஊர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. பல ஊர்கள் நமக்கு எங்கே பாடினார் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் திருவிடைமருதூர் அதில் தெரிகிறது. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதோறும் இதாளரில் சிவபெருமான் என்று ஏற்றி அதில் சொல்றாரு. இடைமருதை பற்றி சொல்றாரு. அண்ணாமலையில நமது திருவம்பாவையும் திரு அம்மானை பாடியிருக்கின்றார். அதே மாதிரி சிதம்பரத்துல பாடிய பாடல்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பரந்துரையில் ஆட்கொள்ளப்பட்ட இடத்துல நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அப்படி அவர் பல பாடிய பாடல்கள்ல இந்த குயில்பத்திலேயே ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் 7ற்கு அப்பால். இறைவனுடைய அந்த எல்லை இல்லாத அந்த திறனை எப்படி மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு பாருங்க. குயிலுக்கு தூது சொல்ற மாதிரியே அந்த பாடலாம் அமைச்சிருக்காரு. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான். எங்கள் பெருமானுடைய புகழை கேட்டிருக்கியா? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பாதாளம் 7ற்கு அப்பால். அவருடைய திருவண்ணி எப்படிப்பட்டதுன்னா, இப்ப கீழே உலகம் எப்படின்னா அதல இதழ ரெண்டாச்சா, அதல இதழ சுதல ராதல மகாதல ரசாதல பாதாளம். அதான் பாதாளம் 7ற்கு அப்பால். அப்ப 7 உலகத்துக்கு கீழே சாமியுடைய திருவடி இறங்குது. இப்ப திருமால் போனார் பார்த்தீங்களா, சாமியுடைய திருவடியை பார்க்க போனாரு. வராகுடி எடுத்து உள்ள போனாரு. அப்படி போகும்போது அந்த பாதாள உலகத்துக்கு மேல அவரால் போக முடியல. அதுல நின்றுட்டார். அதுக்கு மேல கீழேயும் போக முடியல, அதுக்கு மேல மேலையும் வர முடியல. அப்ப பெருமான உடனே சிரிச்சார். அந்த நேரத்தில் அவருக்கு தெரிந்தது என்னன்னா சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று யோசித்தார். உடனே சிவ பூஜை செஞ்சு மேன்மை அடைஞ்சு வந்துட்டார்.
பெருமானே உங்களுடைய திருவடியை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சிவபெருமானிடம் கேட்டதும் அவருக்கு 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் சிவபெருமான் தான் கொடுத்தார். போய் ஜாமன் அப்ப எல்லாமே சாமி தான் கொடுக்குறாரு. இரண்டாவது, தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை ஏன் வணங்குகின்றார்கள் என்றால், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டும். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போய் எதிர்த்து விடுறாங்கன்னா எல்லாரும் எங்களை வணங்கணும் அப்படின்னு போய் சிவபெருமானை தொழுகிறாங்க. இப்ப நாமெல்லாம் எதுக்கு போய் சிவபெருமானை தொழுகிறோம்? நாங்க சிவபெருமான்கிட்ட போய் எதுக்கு போய் நிற்போம் சொல்லுங்க பாருங்க. எல்லாருமே தொழுதல்ல ஒரு பின்னணி இருக்கும், கண்டிப்பா பின்னணி இருக்கும். சில பேர் என் கஷ்டம்லாம் போகணுங்க அப்படின்னு போய் வருவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு முறையிடுவாங்க சாமிகிட்ட. அது மாதிரி நாம எதுக்காக முறையிட வேண்டும் என்றால், அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நாம் முறையிட வேண்டும். பெறவே வேண்டும் மெய் அன்பு, பேரா ஒளியா பிரிவி இல்லா மறவா நினையா அளவு இல்லா மலா இன்ப மாகடலே என்று சொல்வதற்கு நாங்க நாம் அந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் சுவாமிகிட்ட முறையிட வேண்டும். இப்ப திருமால் கேட்டாரு, உடனே சுவாமி கொடுத்தாரு. இந்த உயிர்கள் என்ன விரும்புதோ அதை சிவபெருமான் கொடுத்து விடுறார். மாணவர்கள்லாம் போய் கேட்டாங்க சாமி கிட்ட, எங்களெல்லாம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரை எல்லா தெய்வங்களையும் வணங்கும்படி சிவபெருமான் அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்களை எல்லாம் யார் கொடுக்குறாங்க? எல்லாம் சாமி தான் கொடுக்குறாங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டும், சூழ்த்த மதுகரம் முரளும் ஆரோயை வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் ஞானம் இல்லை பரவுவனே என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்ற. அப்ப சாமியுடைய திருவடி எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், பாதாளம் ஏறினுக்கும் சாமி அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்க அம்மானாய். மாணிக்கவாசன் சொல்ற, நீ எத்தனை உலகம் எடுத்தாலும் சரி அதுக்கு அப்பால இருக்கும் திருவடி. எண்ணில்லாத அண்டங்கள் இருக்கு, அந்த அண்டங்களையெல்லாம் தாண்டி சாமியுடைய திருவடி. ஏன் அப்படின்னா எல்லா உலகமுமே அவருக்குள்ள இருக்கு. எல்லா உலகமும் ஆனாய் நீயே சொல்றாரா? அப்ப சொல்றாருல, எந்த பாட்டு சொல்றாரு? எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பவே, அந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப எல்லா உலகம் அவருக்குள்ள இருக்குன்னா அப்ப எல்லாவற்றையும் கடந்துதான் அவர் இருக்கணும். எல்லாவற்றையும் கடந்தும் நமக்கு உள்ளும் இருப்பதனால் இறைவனுக்கு கடவுள் என்று பெயர். எல்லா பொருளையும் கடந்தும் எல்லா பொருளுக்கும் உள்ளும் இருப்பதனால் அவருக்கு கடவுள். கடந்தும் கலந்தும் எல்லா உயிரினும் கலந்தும் இருப்பதுனால் எல்லா பொருளையும் கலக்கணும் வச்சுக்கோங்க. எந்த பொருளுமே என்ன ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை நறுமணம். எந்த பொருளுமே நீ இல்லை, ஆனா அந்த பொருளை கலக்காம எந்த பொருளுமே இல்லை. அப்படி சாமி எல்லா பொருளையும் கலந்து விளங்கியிருந்தார். அந்த பாட்டில் சொல்லும்போது, கீதம் இனிய புயிலே கேட்டிய எங்கள் பெருமான் பாதம் 2 நிலவில் பாதாளம் 7 அத விநாயகர்ல விநாயகர் பெருமானுடைய அந்த சிறப்பை சொல்லும் போது அவரை பாட்டி அழகாக சொல்றாங்க. மூலாதாரத்தின் மூன்கலங்களை காலாயிரத்தின் கருத்தறிவித்து அமுத நிலையை மாறி தன் இயக்கம் உபத சகாயின் மனத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டினை உடைச்சக்கத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முக தூக்கமும் எண்முகமாக எளிதர செய்து புரியட்ட காயம் புலப்படை இணைத்து தெரியட்டினையும் நெரிசலப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இந்தளக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை அறிந்து பார்க்கும் மனமும் இல்லா மனோரையும் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருவழி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அருந்தியின் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே ஸ்வலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பா கணுமத்தின் என்ற அணுவினுள்ளே காட்டி வேடம் நீர் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அருங்கோல் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா வரிகளில் சரணே. அவை பாட்டி எப்படி பாடிட்டாங்க? அப்ப விநாயகர் வேற சிவபெருமான் வேறையா? 2 பேர். முருகர் வேற சிவபெருமான் வேறையா? அதனால சிவ குடும்பம் வைத்தாங்க.
ஏற்கனவே சொன்ன ஜோதி வந்து சிவம், அதை தொட்டா சுடுகின்ற தன்மை அம்பாள், அதனுடைய நிறம் வந்து விநாயகர் பெருமான், அதை சுற்றிய ஒளி வந்து முருகப்பெருமான். ஏற்கனவே சொன்னோமா? இப்போ ஒரு பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்படிதான் சிவகுடும்பம்னு வைத்தாங்க. அதனால விநாயகர் பெருமானாவும் சிவபெருமான் வர, அது வந்து தகத்த லட்சணம் பேரு. சொருப லட்சணத்தை இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சொருப லட்சணத்துல. ஆனா தடத்த லட்சணத்துக்கு வரும்போது 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாகவும் விநாயகர் பெருமானாகவும் முருகப்பெருமானாகவும் வந்து அவசியம். இப்ப பிள்ளையை எளிதில் கவரக்கூடிய வடிவம் எதுன்னா பிள்ளையார். சின்ன பிள்ளைகள் நீங்க எல்லாம் எல்லாருமே பிள்ளையார வணங்காம வந்திருக்க மாட்டீங்க. அதுக்கு மாதிரி முருகப்பெருமானை வணங்காம இந்த ஏரியாக்குள்ளே வர முடியாது. ஏன்னா முருகப்பெருமானை நமக்கு விட்டு உங்களுக்கு இந்த உலக நாட்டெல்லாம் போதும், நான் இனிமேல் சிவபெருமான் அடையணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த முக்தி விருப்பம் யார் மூலியமாகனா முருகப்பெருமான் மூலியமா தான். அந்த மூத்தத்தை வணங்கினா தான் அது யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான குழந்தைய பார்த்தா பொண்ணு. அப்படி அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுகிறான் அம்மானாய் என்று கூட யார் சொல்றாங்க? மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. செப்பார்மலை மங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தானடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பாறு சடையப்பன் ஆனந்த வார்களை ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுகிறான். எந்தெந்த பொருள்லாம் அந்த உலகத்தில் நீங்க சொல்றீங்களோ, இப்ப 7 உலகத்துக்கு அப்பால ஒண்ணு இருக்குன்னா அந்த அப்பாலைக்கு அப்பாலை. அப்ப இறைவனுடைய சொருப லட்சணம் வந்து எல்லாவற்றையும் கடந்து இருப்பது சொருப லட்சணம். அப்படி பாதாளம் ஏழுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லிருந்து நின்ற பொண்ணு. அவனுடைய புகழை வந்து நினைச்ச முடியாது, சொல்லில் அடக்க முடியும். சொல்லையெல்லாம் கடந்த தன்மை உடையவர் சிவன். சொல்லிறந்து நின் சொல் ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்த விழான் வரப்போவாய் அப்படின்னு. அது போலெல்லாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது போல சொல்ல அப்பேற்பட்ட புகழை உடையவர் சிவன். இந்த பாட்டை நீ எப்படி பாடுவீங்க? கீதம் இனிய குயிலே கேட்டிய எங்கள் அப்படி பாடுவீங்க. ஓ, அழின்னு எப்படி பாடுவேன்னா பாருங்க, நல்லா இருக்கன்னு பாருங்க, முடிஞ்ச பாருங்க. கீதம் இனிய குயிலே கேட்டிய எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால் சோதி மணி ஒடி சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லா நான் தமிழாய் வரவாய் அப்படிவான். ஏதரும் 7 உலகேத்த எவ்வுருவும் உங்கள் உருவாய் ஆர்களி சூழ்தன் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரர் இன்பம் அடித்த பெருந்துரை நேய பிராணி சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கோவாய். எப்படி வர இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் இருக்கலாம். கோயிலே பாதம் 2 அப்படி சரி நல்லா. அப்படி எண்ணில்லாத புகழை உடையவர் சிவபெருமான். அது பாட்டுல அழகா மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, எங்கள் பெருமானுடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னா பாதாளம் 7 ஜோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லை. அதுக்கு எந்த ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இப்படி எல்லாமாக உள்ளவர் எங்கள் சிவபெருமான். அவருடைய தன்மையை வந்து சொல்லி வந்து அடக்க முடியாது, சொல்லிறந்து நின்ற தொன்மை அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. அப்பா இல்லையா? சரி சரி. சொல்லிறந்து நின்ற தன்மை ஆதி குணம் ஒன்றில்லாம் இந்த நாள் மறக்குவாய் என்று மாணிக்கவாச பெருமான் இப்படி ஒவ்வொரு தலங்களாக சென்று பாடி அவர் முதல்ல பாடிய பாடல் தான் சிவபுராணம். அது எப்படி பண்ணாரு? திருவடி கீழே இருந்து பாடினார். அந்த கடைசியில சொல்றாரு பாருங்க, கடைசி 5 வரி சொல்லுங்க பார்ப்போம். கலியல் நட்டம் பொருள் என்று சொல்வார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீழ். இந்த பாட்டை நான் எங்கிருந்து சொல்றேன்? சிவபெருமான் திருவடி கீழே இருந்து சொல்றேன் அப்படின்னாரு.
அப்ப எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க சிவபுராணம். இப்ப யாருக்கு மனப்பாடமே இல்லாதவங்க கூட சிவபுராணம் பாடுறவங்க கேட்டாலே மனப்பாடம் ஆயிரும். நான் ஆரம்பத்துல அடின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிவபுராணம் எல்லாரும் பார்க்காம இப்படி படிக்காம 95 வரி படிக்காங்க. அந்த புதுசுல இப்படி மனப்பாடமா பாடுறாங்க. அடின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னொன்னு எழுத பிடிக்க கூட தெரியாதவங்க அவங்க மனப்பாடம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அடியனுக்கு ரொம்ப இதா இருக்கும். அடின்னு பஸ்ல போவையில வரையில இதெல்லாம் படிச்சு பார்ப்பேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. சிவபுராணம் மட்டும் சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லிடுது, எளிமையாயிருது அந்த அளவுக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம சிவபுராணத்துல 50வது வரி எப்படி சொல்ற பாருங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறோம். நீங்க வந்துட்டு சென்ற முறை நாம என்ன பார்த்தோம்? மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல் வினையேன் தன்னையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சாமி எல்லா பொருளையும் மறைந்திருந்துதான் அருள் செய்வார். வெளிப்படையே காட்சி கொடுக்குறாரா? எந்த பொருளையும் வெளிப்படையெல்லாம் காட்சி கொடுக்க. அந்த காலத்துல வெளிப்படையா வந்தது. அப்ப நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருந்தது. அதனால சிவபெருமான் வந்து முதல் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் மதுரையில. ரெண்டாவது சங்கம் வளர்த்தார், தமிழை வளர்த்தார் சாமி. இடைச்சங்க காலத்துல முருகப்பெருமான், கடைச்சங்க காலத்துல அகத்திய மாமுனிவர் கொண்டவரெல்லாம் தமிழை வளர்த்துருக்காங்க. இப்ப தமிழே இல்லைன்னு ஆகிப்போச்சு. எந்த ஒரு வார்த்தையாவது எடுங்க, அதுல இங்கிலீஷ் வராம வருதான் பாருங்க. காலையில் நான் டீ குடிக்கிறேங்க, தேநீர் சொல்லணும். தேநீர் பருகம் சிரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்லுவோம்? நான் டீ குடிக்க போறேன். நீங்க எந்த வேலையில எடுத்தாலும் சரி அப்படி பழகிட்டாங்க நம்மள. பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி வந்து நம்மள அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. சரி இருக்கட்டும். அந்த மாதிரி சாமி சொல்றாரு, மறைந்திருந்தாய் எம் பெருமான் வினையேன் தன்னை. நான் வந்து எல்லா பொருளையும் சுவாமி மறைந்திருந்து. ஏன் அப்படின்னா மறைப்பாற்றல் சாமி இருக்கு, துரோதான சக்தின்னு பேரு. அந்த சக்தியை கொண்டுதான் நமக்கு அவரை மறைத்து இந்த உலகத்தை காட்டுகிறார். என்ன சக்தி? அதுக்கு பேரு துரோதான சக்தி என்று பெயர். துரோதான சக்தி 2 வகை சக்தி இருக்கு. ஒண்ணு துரோதான சக்தி, இன்னொன்று வந்து அருள் சக்தி. இந்த உயிர்களுக்கு எப்ப பக்குவம் வருகின்றதோ, பக்குவம் வருகின்ற காலத்துல அருள் சக்தியாக அதுவே மாறும். துரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறும். 2வது, இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகம் மாயை வந்து இறைவனுக்கு ஒரு சக்தியாக காணப்படுகிறது. அது என்ன சக்தின்னா பரிக்கிரக சக்தின்னு பேரு. இறைவனுக்கு அது ஒரு சக்தியாக வரும். இதை வைத்துதான் சாமி என்ன பண்றாரு? மாயிலிருந்து நமக்கு இந்த உடம்பை கொடுத்து, உடம்பை தான் இறைவன் கொடுக்கின்றாரே தவிர உயிரை இறைவன் படைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிதானே சார்? இறைவன் எதை கொடுக்குறாரு? உடம்பை தான். எதுல இருந்து கொடுக்குறாரு? மாயிலிருந்து கொடுக்குறாரு. நம்ம முதல் நம்ம பாடியினுடைய வெயிட் என்ன தெரியுமா உங்களுக்கு? அருகு நுனி பனி நனைய அப்படின்னு அருணைநாதர் சொல்றாரு. அருகம்புல்லுடைய நுனி இருக்கு பார்த்துருக்கீங்களா? அதுல படித்துளி பட்டு அப்படி இருக்கும். அதுதான் நம்ம பாடியுடைய வெயிட்டு. வேற எப்படிங்க நான் 90 கிலோ ஆனேன் அப்படின்னா, எப்படின்னா நாம சாப்பிட்டு 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 உணவு உட்கொண்டு நாம, ஏன்னா இந்த உடம்பை முக்கியமாக இயக்குவது எது என்று கேட்டால் அன்னமய கோஷம். இந்த பிறவில நமக்கு எது நம்ம அதிகமாக இயக்குகின்றது என்றால் அன்னமய கோஷம். பஞ்ச கோஷத்துல நமக்கு 90% எது எதுனா அன்னமய கோஷம். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பாடி 90, 70, 80. ஒரு சின்ன பிள்ளை அன்னைக்கு சொல்லுச்சு, மாமா நீங்க 70 கிலோ இருக்கீங்க, நான் எத்தனை கிலோ தெரியுமா? 20 கிலோ தான் அப்படின்னாங்க. பாப்பா நீ சின்ன பிள்ளை பாப்பா. நான் அவங்க வளரும் போதுதான் தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுகின்ற உணவு உங்க ரத்தத்தோட கலந்து பாடியுடைய வெயிட் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே கொடுமா கூடாது. ஒவ்வொரு நாளும் கூட அதை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை யோகாசனம் பண்ணணும். பண்ணுனா உடம்பு குறையும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விட்டுட்டீங்க அது ஆட்டு வந்துட்டு போயிட்டே. இருந்தாலும் எல்லையில்லாத கருணை, இறைவனுடைய கருணையினால ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் வினைக்கு தகுந்தவாறு தான் உடம்பு அமையும். ஒருத்தர் குண்டா இருப்பதும், ஒருத்தர் ஒல்லியா இருப்பதும், ஒருத்தர் வளர்த்தியா இருப்பதும், ஒருத்தர் குட்டையாக இருப்பதும் அவரோடு செய்த வினைக்கு தகுந்தவாறு வரும். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் கூட புண்ணியாசன பெருமான் சொல்ற. மறைந்திருந்தாய் எல்லா பொருளையும் மறைந்து எம் பெருமான். அவன் எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லல, அவன் எனக்கு மட்டும்தான் தலைவன் சொல்லல,
அவன் எல்லோருக்கும் தலைவன். அது எம்பெருமான் அப்படின்னாரு. என்ன சொல்லியிருக்கணும்? என் பெருமான் சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி சொல்றாரு? எம்பெருமான் அப்படின்னு. அவன் எல்லோருக்கும் தந்தை. எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏற்றி சிந்தை செய்பவர்க்கெல்லாம் சென்று கை கூடுவதெல்லாம் கூட ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. இந்த பாட்டு பாடிப்பீங்களா? எந்த ஈசன் எம்பெரும். எந்த ஈசன் அர்த்தம்? எல்லாருக்கும் தந்தைன்னு அர்த்தம். அது என் ஈசன் சொல்லல, எந்த ஈசன் தான் சொன்னார். அவன் எல்லாருக்கும் அவன் தந்தை. அத அன்னையில அருமையா ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாதே இப்படி சொல்றாரு பாரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிறவிலையும் தாயும் தகப்பனாராகவும் சாமி வந்துகிட்டே தான் இருக்காரு. நமக்கு இந்த பிறவில தாய் வந்து யாரு தெரியும்? எங்க அப்பா பேரு சுரணங்க, எங்க அம்மா பேரு சுரணம், எங்க அப்பா பேரு கணேசன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தாய் தந்தையார் பேர் தெரியும். போன பிறவில, அதுக்கு முந்தைய பிறவில யாருக்கும் தெரியாது. ஆனா சாமி தொன்று தொட்டு ஆயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடதீங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை. ஒவ்வொரு பிறவையும் தொடர்ந்து நமக்கு தாயை தகப்பனாரா சிவபெருமான் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம அதை உணர்வோமா அப்படின்னா உணரமா. சாமி ஒவ்வொரு பிறவையும் நம்ம தாய் தகப்பனாரா இப்படி வந்துகிட்டே இருக்காரு. நம்ம இந்த உடல் கொடுத்த தாய் தகப்பனார் தானே தெரியுது, உயிர் கொடுத்த தாய் தகப்பனார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் குருஞான சம்பந்த பெருமானா இங்க இருந்து சீலத்துல இருந்து அழைச்சிட்டு போனாங்க. எங்க போனாங்க? மதுரைக்கு போனாங்க. அவரு சொக்கநாதரை பார்த்தோமே அங்கேயே உட்காந்துட்டு நான் வரமாட்டேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னதும் அந்த தாய் தகப்பனார் என்ன செஞ்சிருக்கணும்? ராஸ்கல் வாரியா என்ன வேணுங்க அப்படின்னு அடிச்சு எடுத்து வந்திருக்கணும். ஆனா அவங்க விடலை. அவங்க ரொம்ப பக்குவம் வாய்ந்தவங்க. என்ன செஞ்சாங்க? அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிள்ளை வந்து பரிபக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு திறன். இப்ப நம்ம அப்பா அம்மா என்ன செய்வாங்க? உன்னை எப்படி போட்டு வளர்த்துருக்கோம், நீங்க விட்டுட்டு வர்றதுக்கு அவனை வளர்த்துருக்கோம் வாடா அப்படின்னு 2 அடி அடிச்சு என்ன செய்வாங்க? தூக்கிட்டே வந்துடுவாங்க. ஆனா குருஞான சம்பந்தர் அந்த அளவுக்கு பரிபக்குவமாக, அதனால தாய் தகப்பனார் அந்த அளவுக்கு தாய் தகப்பனார் அப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க பிள்ளைய. அதுக்கப்புறம் அவர் செய்த திறன் தான் உங்களுக்கு தெரியும். அப்படி சாமி எல்லா பொருட்களிலும் மறைந்திருந்து ஒவ்வொரு பொருளையும் இயக்கி கொண்டிருக்கின்றார். இப்ப பழத்துல சுவையா இருக்காரு, வேதங்கள்ல அந்த ஒளியாகவே இருக்கின்றார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான்கு மூன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறாறு சுவை ஏழோ சுவை 8 திசை தானாய். இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க, ஆனா அதுல இருந்து இசை வருது. எப்படி வருது? இறைவன் கலக்க போய் அதுல வருது. இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன வராது? மியூசிக் வராது. அரிசி உணவு சாப்பிட்றீங்க, மாம்பழத்தை சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, ஆனா அதுல சுவை தெரியுது. எப்படி தெரியுது? இறைவன் கலக்காம அது தெரியாது. ஏன்னா அது அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளை இறைவன் கலக்காம அது இயங்காது. இது அறிவற்ற பொருள். அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். இது அவங்களுக்கு அறிவற்ற பொருளை அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். அதே போல அறிவற்ற அந்த பொருள்களில் இருந்து இயக்குவது யார் என்றால் சிவபெருமான் தான் இயக்குகின்றார். அது தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த இதுல மாறிடும். அவன் எல்லா பொருளும் கலந்திருக்கின்றாய் என்ற உணர்வு வந்துச்சுன்னா அந்த நிலை மறைந்திருந்தாய். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எதுல மறைந்திருக்கோம்னா எல்லா பொருளையும் மறைந்திருந்து நமக்கு கண்டு காட்டும் உபகாரம் சிவபெருமான். காணும் கண்ணுக்கு காட்டும் உலகம் போல காணும் உள்ளத்தை கண்டு காட்டலில் அயரா அன்பின் அகன்களில் செல்லுமே என்று சொல்வதற்கு நாங்க சாமி வந்து கண்ணுக்கு ஒளியா இருந்து பிற பொருளை காட்டுறாரு. அதெல்லாம் மறைஞ்சிருந்தா செய்யறாரு. எல்லாமே டைரக்டா வர்றாரா? நம்ம கண்ணுக்கு சாமி தெரியுறாரா? தெரியலையே. ஆனா மறைந்திருந்து செய்யறாரு. உயிருக்கு உயிரா இருக்காரு. சாமி உயிருக்கு உணர்த்தவில்லை என்றால் உயிர் எந்த பொருளையும் காணாது. சிவபெருமான் காட்டலைன்னா இந்த உயிரானது எந்த பொருளையும் காண முடியும். இப்ப இந்த உடம்பு இயக்குவது உயிர் தெரியுது, ஆனா உயிரை இயக்குவது இறைவன் இயக்காம உயிர் இயங்காது, உயிர் இயக்காம இந்த உடம்பு இயங்காது. இப்படி ஒன்று ஒன்று தொன்று தொட்டுதான் எம் பெருமான் அப்படின்னு அடுத்த வரையில சாமி எல்லாருக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த திறனை சொல்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஆட்கொண்ட பெருமானை நம்ம என்ன சொல்லுவோம்? எம் பெருமான் தான் ஐத்தியனா சாமி எம் பெருமான் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு உயிரையும் சிவபெருமான் ஆட்கொண்டுப்பாரு. ஒருத்தர் வந்து சொக்கநாதரா வந்து ஆட்கொண்டுப்பாரு, ஒருத்தர் சகசிலிங்கேஸ்வரா ஆட்கொண்டுப்பாரு, ஒருத்தர் வைத்தியநாதரா ஆட்கொண்டுப்பாரு, ஒருத்தரை பல நாமங்கள் கருணலிநாதராக ஆட்கொண்டிருப்பாரு.
ஆனா அந்த ராதரை அந்த பெருமானை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என் பெருமான்க என்னை ஆட்கொண்ட பெருமான் அப்படின்பாங்க. அதே போல இங்க அவர் ஆட்கொண்ட அந்த திறத்தை, திருப்பரந்துறையில ஆட்கொண்ட அந்த திறத்தை, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. இப்ப சிவபெருமான் அப்படி உயர்த்திட்டு இவர் எப்படி தாழ்த்துறப்பாங்க, நான் வல்வினையேன் தன்னை. நீங்க திருவாசகத்துல எந்த பாட்டை வேணாலும் எடுத்துப்பாங்க, சிவபெருமானை உயர்த்தி தன்னை தாழ்த்திருப்பாங்க. இப்படிதான் பாட்டு அமையும். ஏன் அப்படின்னா, அதனாலதான் இவர் அழுது அடி அடைந்த அன்பன் நாங்க மாணிக்கவாசக பெருமான். என்னைக்கு சிவபெருமானுடைய பெருமையும் தன்னுடைய எளிமையை நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும், இல்லைன்னா வராது. புரிஞ்சுச்சா? என்னைக்கு நம்மளுடைய எளிமையை நம்ம நினைக்கிறோமோ, நம்மெல்லாம் ஒரு ஆளா, எத்தனை அடியார்கள் எவ்வளவு பக்குவமா இருக்காங்க, நம்மெல்லாம் ஒரு ஆளா, நம்மெல்லாம் தகுதி வருவோமா, நம்மளையும் சிவபெருமான் ஆட்கொண்டு திருநீர் பூசி இந்த அடியார் கூட்டத்துல சேர்த்திருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வோடு நம்ம அப்படி தன்னுடைய எளிமையை நம்ம அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மலாம் ஒரு ஆளா, நம்ம என்ன பக்குவப்பட்டிருக்கோம், நமக்கு குருவா வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு, நமக்கு தீட்சை வழங்கியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் தீட்சை வாங்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கார்த்திகைக்குள்ள எல்லாரும் கொஞ்சம் தயாராகுங்க, சரிதானே? ஏன்னா தீட்சை எடுத்தாச்சுன்னா ஏமா நம்ம பக்கத்துல வர மாட்டாரு, கேரண்டி. இப்ப பைக்கை ஓட்டிட்டு போறோம், வண்டி ஓரம் கட்டுப்பா அப்படிங்கிறாங்க டிராபிக் போலீஸ். என்ன கேட்பாங்க? லைசன்ஸ் கேட்பாங்க. அந்த லைசன்ஸ் தான் என்னது? தீட்சை. தீட்சை எடுத்தாச்சுன்னா எவன் நம்மள விட்டுரும். புரிஞ்சுச்சா சார்? இப்ப நீங்க தீட்சை எடுத்தாச்சுன்னா நீ வாட்டு தைரியமா போய்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இது லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னா நீ வாட்டு தைரியமா போய்கிட்டே இருக்கு. அதே போல தீட்சை எடுத்தாச்சுன்னா எவன் நம்ம பக்கத்திலே வர முடியும். அதுக்கு வினை ஏதாவது நம்ம செய்திருந்தாலும் கூட சிவபெருமானே நேரடியாக வந்து தவறி திருத்துவாரே ஒழிய யமகணங்கள் நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க. புரிஞ்சுச்சா சார்? நமக்கு கூட்டு போறது யாரு? சிவகணங்கள் தான் வருவாங்களே ஒழிய யமகணங்கள் வரமாட்டாங்க. ஆனா மற்றவங்களுக்கு வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? அவருக்கு அன்னைக்கு சொல்றாரு, அனைத்தெடும் நதுவிடம் இசைவர் கருத்த வெஞ்சின மரளின நுழையின, கருத்த வெஞ்சின மரளின நுழையின, கதித்தடந்தறி கையிலோட்டு கதை கொண்டு பொறுப்போதேன்னு வரும்போதே கண்ணம் கரையேன்னு வருவாராம். கருப்பு வாகனத்துல வருவாராம், பாசக்கயிறை வீசிக்கிட்டு வருவாராம். அடி எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது நூல்கள் இருக்கு, அவர் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு நூல்கள் இருக்கு. அதை இப்ப சொன்னா அது சரி வராது. அதெல்லாம் நான் நூல்கள் இன்னொரு நாள் சொல்றேன். அந்த அளவுக்கு யம தண்டனை வந்து தாங்க முடியாது. யமவாதம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா? அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை. அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போய் விடுவானே அப்படின்னு கூட பாட்டு சொல்றேன். அதனால பாவம் செய்யாம இந்த உலகத்துல நாம இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் அதிகமா பண்ணணும். எந்த செயலை செஞ்சாலும் சிவபெருமானை நினைந்து நினைந்து நீங்க செஞ்சீங்கன்னா அதுல பாவமோ புண்ணியமோ வராது. எல்லாத்தையுமே யார் ஏத்துக்குவா? சிவபெருமானே. எம்பெருமான் வல்வினையே தன்னை. பெருமானே, நான் எல்லா பிறவிலையும் ஒவ்வொரு பிறவிலையும் நான் வினை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் எப்படிப்பட்ட வினையன்னா வல்வினையன், நான் கொடிய பாவங்களை செய்தவன் அப்படின்னு தன்னை தாழ்த்துறாரு. அந்த நம்ம தாழ்த்துறது கூட ஒரு கெத்து வேணும். உங்களுக்கு அதுல மாணிக்கவாசக பெருமான் கெத்து. நான் வந்து ரொம்ப வலிமை நினைச்சாங்க. நான் ரொம்ப ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிர் சிறந்த தயாவான இந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கிடுவாரு மாணிக்கவாசக பெருமான். இப்ப நாம இருக்கோம், நம்ம யாராவது நம்ம தாழ்த்துவோமா அப்படின்னா, நான் 10 பதியும் மனப்பாடம் பண்ணியிருக்கேங்க. நம்மளுடைய பெருமையினாலும் பேசுவே தவிர சிறுமையை நாம என்னைக்கு சொல்ல மாட்டோம். தேவாரம் வந்து புஸ்தகமே மனப்பாடமா இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிதான் நம்ம சொல்றோம். நம்ம மத்தவங்கிட்ட சொல்லும் போது அப்படியே வச்சிருக்கீங்க. சிவா, உங்களுக்கு இந்த பாட்டு கூட தெரியாதா சிவா? இதுல தலைக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம மத்தவங்க நோஸ்கட்டு வேற அடிக்கிறது. உங்களுக்கு இந்த பதியம் தெரியவே தெரியாதா? அவங்களுக்கு அப்படியே மனது, எனக்கு இன்னும் அந்த பசியவே தெரியாது சிவா அப்படின்பாங்க. அப்ப எப்படி இருக்கு? அதனால யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு தெரிஞ்சிச்சா முடிஞ்சா பிறருக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பதியம் எளிமையா இருக்கும், நீங்க பாடி பாருங்க, புரியலன்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பதியங்களெல்லாம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தப்ப வந்து மறுபடியும் தெரிஞ்சு தெளிவா படிச்சுக்கோங்க. சரி, அதுல தப்பு வருதுன்னு கேட்க. தப்பா படிச்சா மறுபடியும் நீங்க போய் அதை எடுத்து பார்க்கணும். நம்ம தப்பா படிக்கிறோம் பார்த்துட்டு மறுபடியும் தெளிவா படிக்கணும்.
பார்க்கணும். தப்பா படிக்கிறீங்களா? தப்பா. ஆனா என்ன சொல்றான்னா அஜய் என்ன சொல்றான்னா முடிஞ்சா நீ பார்த்து கூட படிங்க, ஆனா எழுத்து பிழை என்று கற்கிறீங்கிற என்ன 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 ஆப்ஷன் கேட்கீங்களா? அது வந்து சிவ அபராதம். அதனால கூடுமான அளவுக்கு சிவ அபராதம் இல்லாம நாம முடிந்த அளவுக்கு அது போல பெருமான் தருவார். இப்ப முடிந்த அளவுக்கு நாம பிழை இல்லாம படிக்கணும். கரெக்டா வராது. கரெக்டா இல்ல, அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, சாமிட்ட ஆப்ஷன் இருக்கு. இல்ல இப்ப நமக்கு தப்புன்னு தெரிஞ்ச பாடணும்னா ஆமா என்ன சொல்றேன்னா இப்ப ஆமா அதான் நீங்க தெளிவா படிச்சிட்டோம்னா நமக்கு வேலை. அவங்களும் அதை பார்த்தே வந்துடுவாங்க. இப்ப நம்ம ஒரு தடவை தப்பா படிச்சோம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை அந்த தவறு நடக்காம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். சரி. மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. நான் வந்து ரொம்ப கொடிய வினை செஞ்சேன் சாமி. ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, ஒவ்வொரு பிறவிலையுமே நான் நிறைய வினைகளை செய்வேன். சேராதவரோட நான் சேர்ந்து, கூடாதவரோட நட்பில் நான் கூடி, அதுலயும் மாணிக்கவாசக பெருமான் பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் பொய்ஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சே என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே சொல்றாரு. திரு ஏசரோட சொல்றாரு, அஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் ஏற்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுக்குவேன் நின்னருளா. பெருமானே நான் பெண்கள் பின்னாடியே சொல்றேன், என்னுடைய பார்வையெல்லாம் கடைக்கன் பார்வையாவே போய்கிட்டு இருக்கு, நான் அந்த அளவுக்கு நான் வல்வினை செய்யறேன் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்த்துறேன். அது மாதிரி முத்திரேறி அறியாத பாட்டுல பாருங்க, தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே மையவே கொடுக்க வந்து பாசமெனும் தாழ்வருவி. இப்படி தன்னை ரொம்ப தாழ்த்துறேன். நான் பெண்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய பார்வையில் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன், நான் இப்படி இருந்தேன்னா நான் எப்படி உன்னை வந்து அடைய முடியும், நான் எப்படி உன் திருவடியை வந்து அடைய முடியும். ஆனா அப்படி இருந்து கூட எங்க சிவபெருமான் என்னை விடலை அப்படின்னாரு. அதுதான் சிறப்பு. அந்த இடத்துல நான் கெட்ட வழியில போனா கூட என்னை திருத்துறது யாரோட வேலை? ஒரு தகப்பனாருடைய வேலை. அதனால என்னைய பெருமான் வந்து என்னையும் ஒரு பொருளாக மதித்து, அதான் நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனை கடைசி சொல்றாரு, நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவாறு ஆறுபருவார் அச்சம். அப்படி என்னை சிவபெருமான் தூக்கி வச்சிருக்காரு. ஆனா நான் என்ன செய்யறேன்? இப்ப நாய் என்னதான் நீங்க நடுவீட்டுல கொண்டு வந்து பட்டு குஞ்செல்லாம் ஜாத்தி வச்சாலும் வெளியில ஒரு நாய் பொழைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஓடியே போயிடும். அது மாதிரி என்னை சாமி உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு, அடியார் கூட்டத்துல வச்சிருக்காரு. நானும் என்ன செய்யறேன், மறுபடியும் இந்த உலகத்தை நோக்கி அந்த நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்பப்ப நமக்கு அந்த வாசனை தெரியும். வீட்டுக்கு போனது இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அப்படி போட்டு உட்காந்து பார்க்க தோணும். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்து, ஏக்கா உட்காருக்கா, என்னக்கா நீ ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, ஓட்ட சொல்லாம நான் வேற யார்ட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அவங்களையும் விலையை ஏற்றி விடுறது. இந்த மாதிரி இருந்ததுல எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் வினையில் நம்ம ஏற்றிக்கிட்டே தான் இருப்போம். தீட்சை வாங்கினாலும் கூட நம்ம வினை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அனுஷ்டானத்துல தினம் செய்து நம்ம அந்த 11 மந்திரத்தை சொல்லி, ஓம் ஈசான முத்தியே ஸ்வாகா, ஓம் தத்புருஷ பக்ராய ஸ்வாகா, ஓம் அகோர இருதாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 11 மந்திரங்களை சொல்லி சாமிகிட்ட ஆத்ம தவம் ஜபம் தியானம் கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பையாமே அப்படின்னு சொல்லி அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் சிவபெருமான்ட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். அப்படி கொடுக்குறீங்களா? அந்த அனுஷ்டானத்தை கழிச்சு சொல்லி கொடுத்தீங்களா? அது கொடுத்தீங்கன்னா நீங்க அன்னன்னைக்கு வினை செய்ததெல்லாம் சுவாமி உங்களுக்கு. அதான் அதுக்குதான் சீக்கிரம் எல்லாருமே தீட்சை ஆகிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு செய்த வினைகள் எல்லாம் சுவாமிகிட்ட கொடுத்தாங்க. வினையில இருந்து தப்பிச்சிடலாம். இல்லைன்னா பிறவி எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. 2வது பிறவிகள் முதல்ல குறைங்க. 1,00,000 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 நான் 1000 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100,000 100ன்னு வச்சுக்கோங்க, 1000. ஏன் எடுத்த பிறவிலே கூட நீங்க போனா போயிடலாம். அந்த அளவுக்கு பிறவி குறைஞ்சிரும். அது முக்கியமா. ஏங்க இந்த பிறவில நீ ஆட்கொள்ள மாட்டாரா சிவபெருமான் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். உயிர்கள் பக்குவப்பட்டால், பக்குவப்படாம சிவபெருமான் மோட்சத்தை கொடுத்து பயனில்லாம் போயிடும். இப்ப பக்குவம் அடையாம எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்ப சாமி வந்து ஜோதி கிளம்பு, நம்ம பக்கத்துல போய் நிக்க முடியுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல, அந்த ஜோதியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. தகுதி இல்லாம எப்படி அனுபவிக்க முடியும்? அப்ப அதை தகுதி படுத்துறதுக்கு தான் வழிபாடு. அந்த தகுதியை பெறுவதுதான் வழிபாடு, பூஜை எல்லாமே.
அதை சொல்றாரு, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. நான் பெருமானே, நான் ரொம்ப வல்வினை. ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. ஒவ்வொரு பிழையும் நான் நிறைய தவறு செய்தவன், நான் ரொம்ப கொடிய பாவங்களை செய்தவன், நான் வல்வினையேன் தன்னை. மறைந்திர மூய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றாள். அடுத்து சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான அறம் பாவம். புண்ணியம் ஏன் அந்த இடத்துல புண்ணியம் சொல்லாம அறம் சொன்னாரு? புண்ணியம் செஞ்சது அறம், அறம் என்பது என்னது? புண்ணியம். பாவம் என்பது பாவத்தை அப்படியே சொல்லிட்டாரு. அறம் பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டின. அறமே கடவுள் உலக ஏற்று. அதுலயும் அவை பாட்டி அறம் செய்ய விரும்புதான் சொன்னாங்க. அறம் செய்ய சொன்னாங்களா? நீ கட்டாயமாக அறம் செய்ய வேண்டும், புரியுதா அப்படின்னு சொன்னாங்களா? அறம் செய்ய சொன்னாங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, நீ அறம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. தருவம் செய்யறதுக்கு விரும்பணும், விருப்பப்பட்டதானே கொடுக்க முடியும். விருப்பம் இல்லாம ஒரு ஆள் கையேந்தி கேட்டாங்கன்னா என்னால கொடுக்க முடியுமா? விருப்பம் இல்லாம நீ என்ன செய்வீங்க? கைச்சொலியா இருக்கு பாப்பா அப்படின்னு. அப்ப விருப்பப்படணும். அப்படி விருப்பப்பட்டு கொடுத்தால் இறப்பவருக்கு ஈய வைத்தார். அப்ப சொல்ற, யாரு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவருக்கு சிவபெருமான் கொடுக்க வைப்பார்ல. இறப்பவருக்கு ஈய வைத்தார். சரி, அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படி ஈபவருக்கு அருளும் வைத்தார் அப்படின்னா அடுத்த வரையில. அப்படி அருள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வானா? இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருள் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம். அப்படி அரைஞ்செய்யாம பணத்தை மறைச்சு 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 சேர்த்துக்கிட்டே போறவங்களுக்கு என்ன வச்சிருக்காராம்? கடு நரகங்கள் வைத்தார். ஒரு இதுவும் பண்ணாம, புண்ணியமும் செய்யாம, ஒரு இதுக்கும் அந்த செல்வத்தை பயன்படுத்தாம சேர்த்து 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 வச்சுட்டு போட்டு போட்டு போறவங்களுக்கு பூராமே என்ன இருக்கு? கடு நரகங்கள். நான் 10 கோடி சேர்த்து வச்சிருக்கேன்னா போயில கொண்டு போக முடியுமா? என்னால கொண்டு போக முடியுமா சார்? நான் 10 கோடி அதுல இருந்து 10 பைசா எடுக்க மாட்டேன், சேர்த்துக்கிட்டே போவேன் அப்படின்னா ஒரு பயனும் இல்லை. அந்த பொருளை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா அருளாக மாற்ற வேண்டும். சிவபுண்ணியமா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, போவேல அதை கொண்டு போயிடலாம். பணத்தை கொண்டு போக முடியாது, நீங்க செஞ்ச தர்மத்தை கொண்டு போயிடலாம். அதான் அறமே கடவுள் உலகேத்தும் விட நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. அதுதான் அப்புறம் சாமி அழகா சொல்லு, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈயப்பவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். எப்படி சொல்றாரு பாட்டுல. அதனால நம்ம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு அறம் செய்ய. அதையும் கேதார பதியத்துல சுந்தரமூர்த்தி சொல்றாரு, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பால்போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதா, தாளாதரம் செய்மின் படம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுரன் திரு கேதாரமி நீரே. பாட்டு படிச்சிருக்கீங்களா? அது என்ன சொன்னாரு? 3வது வரி என்ன சொல்றாரு? தாளாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்வேலுரன் என்றான் திரு கேதாரமி நீரேன்னு சுந்தரமூர்த்தி சொல்றாரு. அப்ப தாளாது அறம் செய்யணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட சலிக்காம செய்யணும், அரைஞ்சணும். 2வது மனநோகாவும் செய்யணும், சலிப்பு வரக்கூடாது. நீங்க தருவம் செய்யும் போது காலையில வந்துட்டாயா, இன்னைக்கு எதையாவது போட்டாகணுமே, எதையோ போடுவோம், எதை சொற்பொழியில சொல்லிட்டாங்க ஏதோ போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தோடு கொடுக்கும். இப்ப நான் சொற்பொழியில சொன்னதுக்காக, சொற்பொழியில சிவா சொல்லியிருக்காங்க எதுக்கு கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு போடாம உங்களுக்கே அந்த இது வரணும். அறம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இயல்பாகவே வரணும். அது சுவாமி அதிகமா வழிபாடு செய்ய செய்யாதான் நமக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். சிலர் எப்படி செய்வாங்கன்னா ஒரு ரூல்ஸ் வச்சுப்பாங்க, தர்மம் செய்யறதுக்கு ரூல்ஸ் வச்சுப்பாங்க. கை கால் நல்லா இருக்கணும், அப்படின்னா தான் நாங்கள் போடுவோம். ஒரு கை இல்லையா, இந்த கை நல்லா இருக்கா, வேலை செஞ்சு பழச்சிக்க போயா அப்படின்னு போறவங்களும் உண்டு. அப்படி இருக்காங்கல்ல. ஆனா நமது அறங்கள் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், கை ஏந்திட்டாங்களா, கையேந்தும் திரு கரங்கள் எல்லாம் ஈசன் திருக்கரங்கள் என்று என்ன வேண்டும். கையேந்திட்டாங்கன்னா சிவபெருமானே வந்திருக்காருன்னு நினைக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஆளும் தெரியுதுன்னா நீங்க ஏதாவது பொருள், ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டு இல்ல ஒரு சாப்பாடு இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இந்த உலகத்துல அப்படி ஆகிப்போச்சு. அந்த உலகத்துல அப்படி இல்லை. முடிஞ்சாலும் உங்களுக்கு எது தருமம், உங்களுக்கு யாரு கொடுக்கணும்னு சொல்லுதோ அது செய்யுங்க. என்ன சார்? அப்ப தாளாது அறம் செய்யும் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுரன் என்றால் திருக்கேதாரம் நீரே என்று கூட அறம் புண்ணியம்.
அதாவது என்னன்னா அறம் பாவம், அதாவது பசு புண்ணியம் இருக்கு. சிவபெருமானை மறந்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து பசு புண்ணியங்கள் பேரு. சிவபெருமானை நினைந்து செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு பதி புண்ணியம் என்று பெயர். இப்ப நீங்க என்ன புண்ணியம் செய்யணும்? இப்ப நீங்க சொல்றதுல ஓகே, நாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நம்ம பசு புண்ணியம் செய்யணுமா பதி புண்ணியம் செய்யணுமா? சொல்லுங்க யாராவது. பதி புண்ணியம் செய்யணும். சிவபெருமானை நினைந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்யணும். நீங்க தர்மம் செய்யும் போது சிவாத்மான்னு சொல்லி கொடுக்கணும், இல்ல சிவாய நமன்னு சொல்லி கொடுக்கணும், சிவபெருமானை நினைந்து கொடுக்கணும். நீ இயல்பாகவே நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் நீங்க தர்மம் செய்யும் போது என்ன வந்துடும், அந்த நாமத்தை சொல்லி தான் கொடுப்பீங்க. நம்ம சிவாயம் சிவாய நம அப்படின்னு என்ன செய்வீங்க, இயல்பாகவே அந்த உள்ள இருந்து வரணும். ஒரு தடவை சொன்னாலே போதும், அஞ்சலத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும். ஆனா எந்த நேரமும் உள்ள உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். அத அப்பசாமி இது சுந்தரம் சாமி அழகா சொல்லுவார். அது பழிக்கு வீழினும் என் திருப்பெயரால் மற்றறியன் மறுமாற்றம் சுந்தரம் சாமி. பழிக்கு விடும்போது உங்களுக்கு சிவாயனம்னு மந்திரம் வந்துருச்சுன்னா நீங்க அடிக்கடி உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அக்கையும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, இன்னும் ட்ரைனிங் எடுக்கவில்லை. அப்போ இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். அச்சோமோ இல்லைன்னா ஐயோமோ அந்த மாதிரி, இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று சொல்லுவோம், எப்பா அப்படிம்போம், இல்லை எம்மா அப்படிம்போம். ஆனா இறைநாமம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடிக்கடி வலிக்கு வீழிலும் நின் திருப்பெயர்களால் மற்றறியே மறுமாற்றம் சுந்தரம் சாமி சொன்ன மாதிரி. அவர் எந்த நேரம் அருரா பாரு சுந்தரம் சாமி. அது ரொம்ப ஃபேவரட்டான கோயில் இருக்கு தெரியுமா அவருக்கு? சுந்தரம் சாமிகளுக்கு ஃபேவரட்டான கோயில் திரு ஆறு. ஆறு வசந்த உற்சவத்தை காண்றதுக்கு தான் 2 கண்ணையும் சாமி எடுத்ததும் அங்க ஒற்றியூர்ல இருந்து எப்படியாவது அந்த வசந்த உற்சவத்தை காண வேண்டும் என்று அந்த சத்தியத்தையும் மீறி தாண்டி வர்றாரு ஒற்றியூர்ல இருந்து. அப்ப எவ்வளவு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது வசந்த உற்சவத்தை ஆரூர் பெருமானை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை மீறி வர்றாரு. 2 கண்ணு போய் என்னையா வசந்த உற்சவத்தை காண வேணா 2 கண்ணை எடுத்துட்டே அப்படின்னு சொல்லி நேர கட்சியாகத்துக்கு போய் அந்த பதியத்தை பாடி ஏலவார் குழலால் உவை நங்கை என்றும் ஏற்றி வழிபடப்பட்ட காலகாலனை கம்பன்யம்மானை காணக்கண் அடியன் பெற்றவரன் இடக்கண்ணை வாங்கி அப்புறம் நேரம் வந்தாரு. ஒரு கண்ணு வந்துருச்சு. ஆரூர் பெருமானே, நான் உன் வசந்த உச்சத்தை பார்க்கறதுக்கான சத்தியத்தெல்லாம் மீறி வந்தேன், நீ 2வது கண்ணை நீ தான் கொடுத்தே ஆகணும்னு ஆரூருக்கே வந்துட்டேன். அது மற்றை கண்டான் தாராது ஒளிந்தால் எப்படி சொன்னாரு சாமி, உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னாரு. என்னப்பா எப்படி சொல்ற, எனக்கு 3 கண்ணு இருக்கு பாரு, அதுலயும் உனக்கு 1.5 கண்ணு வேற பேரு அப்படின்னாரு. பாதி அம்பாள் 1, இது பாதி அம்பாள் சாமி 1. இப்ப 3 கண்ணுல பாதி யார் இருக்கா? ஒரு பையனை வந்து 1.5 கண்ணு திட்டான் அப்படின்னு பண்ண, என்னப்பா என்ன 1.5 கண்ணு திட்டுறான் அப்படின்னு. அந்த பையன் ரொம்ப வருது, நான் கவலைப்படாத, உனக்கு சிவபெருமான் பேரை கூப்பிட்டுருக்கான், நீ கவலைப்படாத தம்பி அப்படின்னு. அப்படின்னு என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சிவபெருமானுக்கு 1.5 கண்ணு ஒரு பேர் இருக்குப்பா அப்படின்னு. அப்படியா? சாமிக்கு 3 கண்ணு, அதுல பாதி அம்பாள் 1, சாமி 1, அதனால உன்னை வந்து சிவபெருமான் பேரை தான் கூப்பிட்டுருக்காரு தம்பி, நீ கவலைப்படாத அப்படின்னா அப்படி இப்படி கண்ணை இது கண்ணீர் அப்படி தொடச்சிட்டு அவன் போயிட்டான். அவ எவ்வளவு சிறப்பு. சாமி எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு, நீ எப்படினாலும் கொடுப்பாங்க, எப்படியாவது வழிபாடு செஞ்சா போதுன்னு சாமி சொல்றாரு. சாமி கருணாமூர்த்தி. சாமி எந்த உயிரும் தண்டிப்பதே இல்லை, அவருக்கு தண்டிக்கவே தெரியாது. சிவபெருமானுக்கு எந்த உயிரும் தண்டிக்க மாட்டார். ஆனா நம்மளை வந்து அறக்கருணை மரக்கருணை என்ற 2 கருணையை வச்சு நம்மளை திருத்துறாரு, அவ்வளவுதான். அவருக்கு தண்டிக்க தெரியாது. நம்ம தப்பு செஞ்சா இப்ப நம்ம தப்பு செஞ்சா தாயை எப்படி கூட்டு திருத்துறாங்களோ அதே போல சிவபெருமான் நம்மள ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை திருத்துறாரு, அவ்வளவுதான். அது பேர் மரக்கருணை என்று பேர். நாம வந்து தண்டிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சாமிக்கு தண்டிக்கவே. சாமி உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னாரு. என்னப்பா இருக்குப்பா அப்படின்னாரு. அதுல ஒரு கண்ணை எனக்கு கொடுத்துரு, ஏற்கனவே 1 வந்துருச்சு, அங்க வாங்கிட்டேன் நானு, எங்க கட்சி ஏகம்பத்துல வாங்கிட்டேன், இன்னொரு கண்ணை எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. பார்த்தாரு அப்படி பாட்டி, மற்றை கண்டான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே, குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கி நீர கொத்தையாக்கிட்டே சாமி அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம், சுந்தரா நீ கவலைப்படாத, இன்னொரு கண்ணை நானே கொடுத்துறேன் அப்படின்னு 2வது கண்ணை கொடுத்தாரு. பல கண்ணு தெரியாம. அதுக்கப்புறம் வசந்த உற்சவத்தை கண்டார் நம்ம சுந்தரம் சாமி. எப்படி பாருங்க, நம்ம வரலாறுலாம் எப்படி சாமிகிட்ட போய் உரிமையை பேசி செஞ்சு திருமுறைகள்லாம் பாடி அந்த கண்ணை பெற்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால கண்டவன் சொன்னதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது.
இறைவனை கண்டவர்கள் நம்ம நால்வர் பெருமக்கள். அவங்க வழிதான் நம்ம நடக்கணும். நம்ம சைவம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அந்த 4 பேர் சொன்னது கேட்பா அப்படிங்கிறாங்கல்ல. அந்த 4 பேர் யாரு? விஞ்ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரம் சுவாமிகள், மாணிக்கவாசகர். அதே மாதிரி இந்த உயிருக்கு துணையா வருவது இந்த 4 பேர். இந்த உடம்பு பாடியை தூக்குறது கடைசி 4 பேர் வேணும். அதே மாதிரி இந்த உயிருக்கு துணையா வருவது 4 பேர் போட்டால் எம் உயிர் துணையே. உயிருக்கு துணையா வருவது இந்த 4 பேர். மறைந்திட மூடிய சொல்றாரு வடிவினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அதுக்கப்புறம் தான் ஆரம்பாவும். மாய இருள் இது வந்து எப்படிப்பட்டதுன்னா மறைந்திட மூடிய மாய, இதுதான் துரோதன சக்தியின் பேர். இருள் ஐ அப்படின்னா இருளையே, அதாவது மாயையவே இறைவன் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா அந்த துரோதான சக்தியாகவே உள்ளவனே. இப்ப சிவபெருமானுக்கு என்ன பேர் அப்படின்னா இருளாண்டின்னு ஒரு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. இருளப்பன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இருளுக்குள்ளேயும் சாமி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாரும் நாதனே, தில்லையில் கூத்தே தென்பாண்டி நாதனே. இப்ப மறைந்திருந்தா என் பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருள். நம்ம வந்து எதுக்கு இந்த தன்னை மறைத்து இந்த உலகத்தை சிவபெருமான் காட்டுறது. அதான் இது மறைந்திட மூடிய, இது வந்து மாய இருள். இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட இருள்? மாயினால் போர்த்தக்கூடிய ஒரு இருளானது. ஆணவங்களும் முழுக்க முழுக்க என்ன செய்யும் அப்படின்னா தலைப்பட்டு நிற்கும். எப்ப இது வந்து பக்குவம் அடைந்து இறைவன் திருவடியை அடையும் என்று சொன்னால் வழிபாடு செய்துதான் என்ன செய்ய முடியும், இந்த இருளை நீக்க முடியும். அது வரைக்கும் இருள் நீக்க முடியாது. இப்ப இருள் கூட தன்னை காட்டும். ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் இப்ப ஒரு புக் எடுத்து வாப்பா அப்படின்னா உள்ள போய் என்ன செய்வாங்க? இப்போ ஒரு ஆளை கூட்டு போய் இப்ப உள்ள புக்கு எடுத்துட்டு அப்படின்னா உள்ள போய் என்ன செய்வாங்க? அப்படி தேடி பார்த்துட்டு ஒரே இருட்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இருள் கூட தன்னை காட்டும், ஆணவ மலம் தன்னையும் காட்டாது. அப்பேற்பட்டது ஆணவம். இப்போ ஒரு ஆளை போய் உங்களுக்கு ஆணவம் ரொம்ப இருக்காமங்க அப்படின்னா என்ன சொல்லுவாரு? அடிக்க வந்துடுவாரு. அது ஆணவம் தன்னையும் காட்டாது. இது எப்படிப்பட்ட இருளும் மாயினால் சொல்லப்பட்ட இருள். இந்த உடம்பு இந்த உலகம் எதனால வந்ததுன்னா இறைவன் இந்த மாயையை முழுவதும் பயன்படுத்தவில்லை. மாயை வந்து என்றும் உள்ள பொருள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 3க்குள்ள அடைக்கலாம். பதி பசு பாசம் 3க்குள்ள அடைக்கலாம். பதி என்பது இறைவன், பசி என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். இந்த உலகம் எல்லாமே எதுல வந்துடும்? மாயை. அதுலேயும் சுத்தமாயி அசுத்தமாயின்னு இருக்கு. மாயைன்னு பேரு. இது எல்லாமே இதுக்குள்ள அடைக்கணும். இப்ப சாமி என்ன பண்றாரு? அந்த முழு மாயையும் இறைவன் பயன்படுத்தலையா? அதுல ஒரு கூறு மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காரா. இந்த அத்தனை சகல உலகங்களும் அது ஒரு கூறுலே அடங்கிடும். அப்ப இறைவனுடைய எண்ணில்லாத கூறெல்லாம் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அதனால சொன்னாரு எண்ணில்லாத நின் பெரும் சீர் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்றாரு. எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் அப்படின்னு. அப்பேற்பட்ட புகழையுடையவர் சிவபெருமான். அப்ப அந்த மாயிலிருந்து நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த உடம்ப நமக்கு தனி கரண புவன போகிற மாயிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு ஒழிய உள்ள பொருள்ல இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு ஒழிய இல்லாத ஒரு பொருள்ல இருந்து எடுத்து கொடுக்குற. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா சர்க்காரிய வாதம். இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. இது சர்க்காரியவாதம் என்று பெயர். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. எதனால இந்த உள்ள பொருளை தான். இப்ப ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பரை வந்து நீங்க ஒரு அடியார் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ஆரம்பத்துல அடின்னு சொல்லும்போது இப்ப இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத பொருளை தோற்றுவிக்க முடியாது அப்படின்னாரு. இப்ப பாருங்க எங்க இருக்கிற பொருளை அழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு உடனே ஒரு பேப்பர் எடுத்து அழிப்பா அப்படின்னாரு. நான் உடனே அதை பத்த வச்சு கஷ்டம் ஆக்கிட்டேன். அதை தாழ இந்தாங்க அழிஞ்சு வச்சுல அப்படின்னு. எங்க அழிஞ்சிருக்கு அப்படின்னாங்க. என்ன எப்படி சொல்றேன்? அந்த துகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எரிஞ்ச துகள் இருக்குல்ல, அதை என்னத்தை தான் எரிய வச்சு பார்த்தா அது கஷ்டம் ஆக மாட்டேங்குது. அது அப்படியே தான் இருக்கு. அந்த துகள் அழிக்க முடியல. அப்ப சூட்சமாக உள்ளது தூளமாக விரிந்திருக்கின்றது. அதே போல சூட்சமாக உள்ள மாயை எடுத்து நமக்கு இந்த உலகம் எல்லாத்தையும் விரிச்சு கொடுத்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? எல்லாமே சூட்சமா உள்ளதை தான் சாமி என்ன செய்ய, இந்த உலகம் உடம்பு இது எல்லாமே அந்த மாயில இருந்து எடுத்து கொடுக்கும். இப்ப இவ்வளவு உடம்பு நமக்கு இப்ப 70 கிலோவோ 80 கிலோவோ இருக்கும்.
கடைசி கொண்டு போய் எரிச்சதுக்கு அப்புறம் எதாவது ஆயிரும், போட்டு போட்டு ஒரு படி சாம்பல், முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு சாம்பல் தான் கையில கொடுத்துருவாங்க. இந்தாங்கப்பா உங்க அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுப்பாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு என்ன செய்வோம், நேரம் பாவநாசத்துக்கு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். ஆனா அது சூக்குமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உடம்பை சாமி எந்த பிறவி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு அதுதான் கொடுப்பான்ல, எதனாலும் மாயிலிருந்து நமக்கு கொடுப்பாரு. அச்சு மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு பிறவிலையும் செய்த வினைக்கு தகுந்தவாறு அச்சு மாறிக்கொண்டே வரும். இந்த பிறவில மனிதராக இருக்கும், ரொம்ப கொடிய வினை செஞ்சா விலங்கா போட்டுருவாரு. அங்கேயும் ரொம்ப பாவம் செஞ்சோம்னா பேயா போட்டுருவாரு. அங்கேயும் பாவம் செஞ்சோம்னா இப்படி ஒவ்வொரு பிறவில எந்தெந்த வேலை அவங்க பாவம் அவங்களால சிரிச்சு முடியல. எந்தெந்த பிறவில எப்படி போடுவாருன்னு சொல்ல முடியாது. செய்த வினைக்கு தகுந்தவாறு வரும். அதனால சும்மா தனு வருமோ சும்மா பிரி வருமோ. இப்போ ஒருத்தங்க கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு அதனால கேன்சர் வருது. இப்போ ஒருத்தருக்கு வந்து தொழுநோய் வருது, ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்காரு அதனால தொழுநோய் வருது. ஒருத்தர் காய்ச்சல் வருது, ஏதோ செஞ்சிருக்காரு அதனால காய்ச்சல் வருது. எதுவுமே செய்யாம வராது, விதைக்காம விதையாது, வினை விதைத்தவன். இப்போ ஒருத்தர் கேன்சர் வந்துருந்தா என்ன அர்த்தம், அவர் முந்தைய பிறவில ஒரு கேன்சர் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காரு, என் வாழ்க்கையே தொலைச்சி எனக்கு கேன்சர் வந்து இப்படிப்பாங்க இப்படிப்பாங்க இப்படி வைப்பாங்களா நமக்கு தெரியல, இப்படிப்பாங்களா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்த பிறவில அவங்களுக்கு என்ன வந்துடும், அப்படி கேன்சர் வந்து அடுத்தவங்களை தூற்ற எதெல்லாம் விதைக்கிறோமோ அப்படி ரிட்டர்ன் ஆகும். செவத்துல அடிக்கிறப்ப வந்து நேரம் எங்க வரும். அதனாலதான் நாம பாவம் செய்ததுக்கு ரொம்ப அஞ்சணும். நீங்க ஒரு தவறு செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது நாளைக்கு நமக்கு பின்னாடி வரும்னு நினைச்சிட்டோம்னா நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. புரிஞ்சுச்சாசா? ஒரு தவறு செய்யும் போது ஆகா இந்த தவறு நம்ம செய்ய போறோமே, அப்ப நாளைக்கு இது நமக்கு திரும்பி வருமே நினைச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அப்ப நீங்க புண்ணியம் அதிகமா செய்ய ஆரம்பிச்சு, அப்ப நம்ம புண்ணியம் செய்ய அது ரிட்டர்ன் ஆகும்ல. அதுல நீங்க சிவ புண்ணியமா செஞ்சுட்டீங்கன்னா அது ரிட்டர்னே ஆகாது. எல்லாமே யார் வாங்கிக்குவா, சிவபெருமான். அதை மறைந்திட முடிய மாயை. சாமி வந்து இருளுக்குள்ள இருப்பாரு. இருளுக்குள்ள இருளின் நட்டம் பயின்றாடும் அது இருள கூட சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார். அதனால சுவாமிக்கு வந்து இருளாண்டின்னு ஒரு பேரு, இருளப்பன் ஒரு பேரு, எல்லாம் நினைச்சிருக்காங்க. இது இந்த சாமி பேரு நினைச்சிருக்காங்க. இருளப்பன் இருளாண்டிலாம் யார் பேர் நினைச்சிருக்காங்க, காவல் தெய்வத்தை நினைச்சிருக்காங்க. எல்லா நாமமும் சிவபெருமானுடைய நாமங்களே. கருப்பசாமி யார் பேரு, சிவபெருமான் பேரு. நாராயணர் யார் பேரு, சிவபெருமான் பேரு. ராமர் யார் பேரு, சிவபெருமான் பேரைத்தான். அந்த பிறகுல ராமன் யாருக்கு வச்சிருக்கு, ராமருக்கு வச்சிருக்கு. சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்தை பாருங்க, ஓம் ராமாய நமன்னு வரும். அதாவது இறக்கும் போது ராமா ராமான்னு சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா. என்ன காரணம், சிவபெருமான் பேரை தான் சொல்றேன். மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும், அதாவது 2 வகை புண்ணியம், அறம் பாவம். ஒண்ணு அது வந்து என்ன செய்யணும், பசு புண்ணியங்கள் பதி புண்ணியங்கள் 2 வகை புண்ணியங்கள் இருக்கு. பசு புண்ணியம் என்பது இறைவனை மறந்து செய்வது, இறைவனை நினைந்து செய்வது பதி புண்ணியம். இது உங்களுக்கு நீங்க ஒரு தர்மம் செய்யறீங்க, செய்யும் போது இறைவனை நினைஞ்சு சிவாய நம்ம அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், அது பதி புண்ணியமாக ஆகும். 2வது அதுக்கு நல்வினையோ தீவனையோ தோன்றாது. இறைவனை மறந்து நீங்க ஒரு தர்மம் செய்யினா அதுக்கு நல்வினை தீவினை தோன்றும். அதுலயும் இன்னொரு வகை இருக்கு, நீங்க கொடுக்கும்போது என்ன எண்ணத்தோட கொடுக்கீங்கிற அந்த விஷயமும் இருக்கு, அதுக்கும் பலன் உண்டு. நீங்க இந்த உலகத்துல என்ன புண்ணியம் செஞ்சாலும் அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சிவபெருமான் அக்கௌண்ட்ல நீங்க சிவபெருமான் மறந்து செஞ்சாலும் சரி, சிவபெருமான் நினைச்சு செஞ்சாலும் சரி, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர். நீங்க எது செஞ்சாலும் எழுதிடுவாங்க சாமி. நீ மனசால இப்படி போய்கிட்டு போது ஒரு பூ போட்டா சாமிக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாலே சிவபெருமான் கணக்கு எழுதிடுவாங்க. இவன் ரொம்ப நல்லா விடப்பட்ட ஆளாட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப இவனெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு நீங்க மனசால நினைச்சாலும் அங்கேயே அதான் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அப்ப புண்ணியமும் ஏறும், ரெண்டுமே தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும், அழுது காமுற்று அரற்று நின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், எழுதும் கீழ்கணக்கு என் நண்பன். அப்ப சாமி எல்லா அக்கௌண்ட்டையும் எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. அதனால கீழ்கணக்குன்றாரு. என்ன கீழ்கணக்கு, நுட்பமான கணக்கு. அந்த கணக்கு மட்டும் மற்றவங்களும் மறந்துடுவாங்க, இந்த கணக்கை விட்டுருங்க, இதை லூஸ்ல விடுங்க அப்படிம்பாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பெருசா பார்த்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த செல்லாது. சிவபெருமான் கணக்குல எல்லா கணக்கையும் சாமி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவார். அவங்க செய்த வினைக்கு தவிர அறம் பாவம், புண்ணியம் பாவம். புண்ணிய பாவம் என்னதான் வரும்,
ஒரு புண்ணியம் செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன தோன்றும்? நல்வினை தோன்றும். பாவம் செஞ்சா என்ன தோன்றும்? தீவினை தோன்றும். சரி, நல்வினைக்கு என்ன வரும்? இன்பம் வரும். தீவினைக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அப்படி அறம் பாவம், நல்வினை தீவினை, இன்பம் துன்பம், இப்படி வரிசையா இப்படிதானே வரும். இப்ப நல்வினை செஞ்சா என்ன வரும்? இன்பம் வரும். தீவினை செஞ்சா துன்பம் வரும். இப்ப நாம அனுபவிக்கின்ற இந்த பிறவியில நாம இன்பப்படுறோம் அப்படின்னா நல்லா செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். துன்பப்படுறோம் அப்படின்னா தீவினை நிறைய செஞ்சிச்சு. நிறைய நினைச்சுக்கிறாங்க, சாமி நல்லதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், தீவினை நீயே எடுத்துக்கோ. தீவினையே சிவர் மட்டும் கொடுத்துருவாங்க, நல்வினையை மட்டும் இவங்க நினைச்சுக்கிறாங்க. இது எந்த வயசுல சொல்லுங்க. நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. நல்வினையா இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். நல்வினை தீவினை, அதுக்கு புண்ணியம் பாவம், அதுக்கு இன்பம் துன்பம். இப்ப நம்ம அன்னைக்கு போறோம். இப்ப நான் செஞ்ச புண்ணியங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? புண்ணியம் செஞ்சிருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி துன்பப்பட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே, இவ்வளவு காலத்துல நான் பாலா போனேன் அப்படி பக்கத்துல இருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க குறை சொல்லக்கூடாதுல்ல. இப்ப இன்பத்தை அணைக்கும் மட்டும் நான் செஞ்ச புண்ணியம் சொல்லி அணைக்கிறோமோ, அதே போல துன்பத்தை அணைக்கும் போது என்ன சொல்லணும்? நான் செய்து தீவினால துன்பப்படுறேன்னு நினைக்கணும்ல. ஆனா நாம அப்படி நினைக்க மாட்டோம். அப்படி நினைப்பு நமக்கு வராது. அடுத்தவங்களை குற்றம் சொல்லத்தான் நமக்கு தோணும். இப்ப நம்ம யாராவது நமக்கு தீங்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா நம்ம திருப்பி திட்டிடக்கூடாது. எனக்கு நீ தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு நான் டபுள் மடங்கா செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. புரியுதா? அப்ப ஒரு மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார் இறைவன், நம்மளை பக்குவப்படுத்துகின்றார் இறைவன் அப்படின்னு நினைக்கணும். இப்ப நம்ம அதுலயும் பாத்தீங்கன்னா துன்பம் வர 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 பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவம் ஆயிடுவாங்க எல்லாருமே. இன்பம் வரும்போது கூட, துன்பம் வரும்போது பெரும்பாலும் இறைவன் நோக்கி போடுவாங்க. அதே மாதிரி இன்பம் வரும்போதும் இறைவன் நோக்கி நம்ம போவோம். அதுதான் ரொம்ப சிறப்பு. இன்பம் வரும்போது நம்ம இறைவனையும் மறந்துவோமே, என்ஜாயா, மற்றதெல்லாம் பரபா போயா, கோயிலுக்கு பரபா, இப்ப என்ன முதல் என்ஜாய் பண்ணியா. அதுலயும் கோயில்ல பொங்கல், நம்ம தெருவில் பொங்கல்லாம் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க, ஆட்டம் பாட்டத்தை தான் இருப்பாங்க. கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க. எங்க இருப்பாங்க? அங்க எல்லாம் இது வரிசையா எல்லாம் இந்த பாட்டு பாடுறது, ஆடல் பாடல். அதுக்கு அன்னைக்கு ஒரு அம்மா கோயில் பொங்கல் உட்காந்துருந்தாங்க. வெளியில ஆடல் பாடல் ஓடிக்கிட்டது, ராஜபாளையத்துல ஆடல் பாடல். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா கோயில் போயிட்டு வந்துட்டீங்களாம்மா அப்படின்னு. தம்பி கோயிலுக்கெல்லாம் பெற போய் வந்தீங்க, ஆடல் பாடல் பாரு தம்பி. நீங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏன் இப்ப கோயிலுக்கு எப்ப போவீங்க? 10 நாள் திருவிழா முடியும்ல. ஆமா, அப்ப போய்க்குவேன் கோயிலுக்கு அப்படின்னு. 10 நாள் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் போவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க போனா இல்லை, மெயினா முக்கியமா எங்க போகணும்? கோயில் திருவிழா அன்னைக்கு கோயிலுக்குள்ள போகணும்ல. 10 நாள் வெளியில நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு கோயில் போனா எப்படி இருக்கு யோசிப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா புண்ணிய காலங்கள், திருவிழா காலங்கள்லாம் இறைவனை போய் வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு. அதாவது நித்தியம், நைமித்திகம், காமிகம், புண்ணிய காலம் இருக்கு. இந்த புண்ணிய காலம்ல பாத்தீங்கன்னா இந்த நைமித்திகத்தை தான் நாம திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். நித்திய பூஜை ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். இந்த நைமித்திக பூஜை ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அதை தான் நாம திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இப்ப நம்ம வைகாசி திருவிழா எங்க கொண்டாடுறோம்? வைத்தியநாத சாமியில. ஆணி திருவிழா மாயநாத சாமியில கொண்டாடுறோம். இப்படி அதே மாதிரி சித்திரை திருவிழா நமது ஆரூர் பெருமாள். இப்படி ஒவ்வொரு மாசத்துலையும் ஒவ்வொரு பெருமானுக்கு அங்கே திருவிழாவாக கொண்டாடுவார்கள். அது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அந்த நேரத்துல சாமியே வெளியே வந்துருவாரு. உள்ள இருக்கிற சாமி, எதுக்காக சாமி வெளியில வர்றாரு? வயசானவங்க பாக்குறதுக்கு. சரி, வேற வேற வெந்நியா சார்? வெந்நீரா இது? இல்ல, வெந்நீர் வேணும். அதுக்கு வெந்நீர் இருந்தா கொடுங்க. இல்லைன்னா சரி, நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். சரிட்டு சரி சரிட்டு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால வேற ஒண்ணு. இன்னும் ஊருக்கு போயிட்டு வந்து அழுப்பு இன்னும் முடியல. அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் குரல் இன்னும் வரல சரியா. அப்ப அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, அது சொன்னாரு அறம்பாவத்தை அருங்கயிறுன்னாரு. ஏன் அருங்கயிறுனாரு?
இப்ப பாவ புண்ணியத்தை கயறால கட்டுறதுக்கு கயரை ஈஸியா அறுத்துடலாம். கயரை அறுக்க முடியுமா, அறுக்க முடியாதா? ஈஸியா அறுத்துடலாம்ல. அதனாலதான் இது அருங்கயிறுன்னாரு. இந்த பிறவியை எளிமையாக நீக்கி கொள்ளலாம், பிறவிய நீக்கி கொள்ளலாம். அதுக்காக தான் இது அருங்கயிறு அப்படின்னு. எளிமையாக அதை அவுத்து போக முடியுமா உன்னால? ஆனா நீ என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும். அத மாணிக்காசபெருமான் அருமையா சொன்னார். கருத்திருத்தி உருவுக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேனேன். புரியுதா உங்களுக்கு? திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினா என்ன அர்த்தம்? வழிபாடு செஞ்சாதான் தில்லையை காண முடியும். வழிபாடு செய்யலன்னா தில்லையை காண முடியாது. அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேன். அப்ப இந்த பிறவியை எளிமையா நீக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த அருங்கயரை என்ன செய்யலாம்? எளிமையாக அவுத்து விட்டு நீங்க போயிடலாம். சுதந்திரமாக இறைவனோடு நீங்கள் கலக்கலாம். அதான் அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அப்ப நீங்க இந்த அறம்பாவத்தை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, வழிபாடாக ஆக்கி புண்ணியங்களை அத்தனையும் பதி புண்ணியங்களாக மாற்ற வேண்டும். பசு புண்ணியத்துல என்னதான் மாற்றணும்? பதி புண்ணியமாக மாற்றணும். எந்த செயல் செய்தாலும் சிவபெருமான் திருவருள் திருவருள் என்றே செய்ய. இப்ப சுந்தர மகேஸ்வர சொன்னு நீங்க பேசுறீங்க சார் அப்படின்னு சொன்னா பெருமான் திருவருள் சார் அப்படிம்பாங்க. அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்களா, பண்ணு தீச்சாங்க வந்துருச்சா, அடுத்த அந்த அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து வந்துடும். இப்ப நம்ம ராதாசுவம் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இல்ல பெருமான் திருவருள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அந்த தீச்சா அந்த இது வந்துருச்சுனாலே குரு வந்துருவாரு சிவபெருமான். இது அவங்களுக்கு என்னைக்கு பெருமான் திருவருள் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அடுத்த நிமிஷமே சுவாமி குரு வந்துடும். நானே செய்தேன் நினைச்சிட்டோம்னா சுவாமி குரு வரமாட்டேன். அப்ப குருவருள் எளிமையாக கிடைப்பது அல்ல. ஆனால் நாம் தேடுவது குரு அல்ல, குருவே நம்மை தேடி வரணும். அதுதான் குரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? குரு நல்ல குரு நான் ஒருத்தர் அன்னைக்கு என்ன சார் டீச்சர் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். டீச்சர் எனக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னும் யாரும் குருநாதர் அமையலை அப்படின்னு. அவருக்கு டீச்சர் கொடுக்குற அளவுக்கு இன்னும் குருநாதர் அமையலையா? அப்ப இன்னும் அவருக்கு இன்னும் பக்குவம் இல்லைன்னு. நாம தேடி போவர் குரு அல்ல, நம்மை நாடி வருவோர் தான் குரு. இப்ப திருப்பரந்துறையில மாணிக்கவாசகர் போகும்போது யாரு வந்தா? வழியை யார் வந்தா? குருவா சிவபெருமான் வந்து காத்துட்டு இருக்காரு மாணிக்கவாசகருக்கு. இந்த உயிர் பக்குவம் அடைஞ்சிருச்சு, இதை ஆட்கொள்ள வேண்டும் என்று குருவா சுவாமி நிலந்தன்மையில் நீர்கால்கள் காட்டி வந்துட்டாரு சாமி. அடுத்த வரையா தான் பார்ப்போம். எப்படி வந்தாரு பாருங்க திருப்பரந்துறையில. வழியை ஆட்கொள்வது குருவா வந்துருவாரு. உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு எல்லாம் பெருமான் திருவருள் என்கின்ற உணர்வு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே நீங்க அவர் கணக்குல பாக்கியே இருக்காது, உடனே வந்துருவாரு சாமி. அந்த வருஷத்துல உங்களுக்கு தீச்சை கிடைச்சிடும். அப்ப குருவா வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாம் பெருமான் திருவருள் திருவருள் என்றே செய்யணும். ஒவ்வொரு சிவ புண்ணியங்களையும் ஒவ்வொரு இன்ப துன்பத்தையும் ஒவ்வொரு நல்வினையையும் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் அதாவது நீங்க செய்யும் போது என்னன்னா, ஏகனாகி நிற்றல் இறைப்படி நிற்றல், இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று ஏகனாகி நிற்றல், மற்றொன்று இறைப்படி நிற்றல். ஏகனாகி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை என்பது ஏகனாகி நிற்றல். இறைப்பணி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு செயல் இல்லை. இவ்வளவுதான். இந்த ரெண்டு ஆப்ஷன் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பெருமானுடைய அறிவு, இது என்னுடைய அறிவு அல்ல. அது மாதிரி செயலும் என்னுடைய செயல் அல்ல, எல்லாம் பெருமான் திருவருள் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சிவபெருமான் குருவாக. ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயுதனை மலமாயுதனோடு வல்வினை என்று கூட சிவஞான போன்ற சூத்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப குருவா யார் வருவா? உங்களுக்கு பக்கம் வந்துருச்சுன்னா சாமியே குருவாக உங்களை நாடி வந்து விடுவார். தேடி சென்று திருந்தடி ஏத்துவன் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைத்தோட ஓடி போகும் நமக்கு உள்ள வினைகளே. அப்ப சாமி சொல்றாரு, எப்படி பாட்டுல அப்படியே பாடியிருக்காங்க. எதை தொட்டாலும் திருமுறைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒன்ன தொட்டு திருமுறைகள் போய்கிட்டே இருக்கும். ஓ இந்த பாட்டு தான் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். ஓ இந்த பாட்டுல அப்பர் சாமி சொல்லியிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம். அப்படி அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, அறம்பாவம் இங்கிட்டு ஒரு கயிறு, இங்கிட்டு ஒரு கயிறு. அதனால இது எளிமையாக நீக்கிக் கொள்கின்ற கயிறு என்பதால் இது அரும் கயிறு என்ற.
அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றாங்க புறந்தோல் போத்தியங்கும் புழு அழுக்கு. இது புறந்தோல் தானே, இது புறந்தோல் தானே. இப்ப நம்ம எல்லா தோலும் எப்படிப்பட்ட தோல்? புறந்தோல் போர்த்து. நம்ம எல்லாருக்கும் புறந்தோலை போர்த்திருக்காரு. எதுக்காக போர்த்திருக்காரு சிவபெருமான்? என்னங்க அவருக்கு வேற வேலையே இல்லையாங்க? எங்க புறத்தோலை போத்துறது அவருக்கு வேலையாங்க. சில பேர் இந்த புறத்தோலை கொடுத்து மறைக்கலன்னா ஒருத்தர் பார்க்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. வாயில எச்சி, சிலதான் சொல்ல முடியாது. கண்ணுல பூல, காதுல ஊல, வாயில எச்சி, மலம் ஜலம், உடம்பெல்லாம் அசுத்தம். ஒருத்தர் பார்க்க முடியுமா? புறத்தோல் போர்த்தியங்கும் புழு அழுக்கு மூடி. அந்த அழுக்க சாமி முடியிருக்க எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி பாருங்க. இப்படிதான் இந்த உயிரில் விரும்பாது எல்லாரும் தற்கொலை பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு புறத்தோலை கொடுத்து மறைப்பா அப்படின்ட்டு சாமி என்ன செஞ்சாரு? இந்த உடம்புல இந்த புறத்தோலை போட்டு மறைச்சு. எவ்வளவு பெரிய கருணையாளர். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய உபகாரத்தை இந்த உடம்பு. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவொரு ஒன்று கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேனே. யார் சொல்றார்? திருமணம். உடம்பு உள்ளம், உள்ளம் உடம்பு எப்படிப்பட்டது? கோயில் கொண்டு. ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெரிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். இந்த உடம்பை கொண்டுதான் இறைவனுக்கு பணி செஞ்சு நாம மோட்சம் அடையிறதுக்கு பார்க்கணும். அதுக்குதான் இந்த உடம்பு கொடுத்துக்காது. தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீங்களோ, செவிகால் கேள்வீங்களோ, மூக்கே நீ முரலாய், வாயை வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயனன் ஆக்கை ஆர்வன். ஆக்கு எதுக்கு பயனு? அரண் கோயில் வந்து பூக்கையால். அடுத்தவரை விட்டுட்டீங்க. பூக்கையால் அட்டி போற்றி என்னாது இவ்வாக்கு இருந்து என்ன பயன்? இறைவனை மலரால் அச்சிக்கலன்னு அந்த உடம்பு எடுத்து என்ன பயன் இருக்குன்ட்டு எல்லா அருளாளரையும் பார்த்தாச்சு. எல்லா அருளாளரும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மலர் பணியை தான் எல்லா அடியாரும் சொல்றாங்க. மலர் பணியை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது. காரைக்கிழமையில இருந்து, அப்பசாமியில இருந்து, ஞானசம்பந்த பெருமான்ல இருந்து, மாணிக்கவாச பெருமான்ல இருந்து, சுந்தரம் சாமியில இருந்து எல்லாரும். அதுல சுந்தரம் சொன்னாரு, முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலரிட்டு சோழும் பலம் செய்து தென்றன் மனம் கமழும் தெந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள்ளுவது முந்தை வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலரிட்டு. 2 பொழுதும் சாமியை போய் மலரால எடுத்தாச்சு. ஆமார் உன் திருவடிக்கு அகம்புலையன் நண்புருகேன் பூமாலை முனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரி கோவானின் திருக்கோயில் தூகேன் வழுகேன் பூத்தாரே சாமாரே விரைகின்றேன் சதுராளா உனை சார்வான். மாணிக்காச பெருமான். அதிலே அவினைக்கு இவனையாம் என்று சொல்லும் அதுதெரிவில் உய்வனை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனமண்டை கைவினை செய்து எவ்விரான் கல்லடி போற்று நாமடியோ செய்வினை வந்து எம்மை தீண்டப்பரா. அப்ப சாமி சொல்லவே வேண்டாம். நிலை பெறுமாறு என்னதியல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலது ஒன்று அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி, பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்துரைத்து நிலைபெறுமாறு என்னதியே நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலது அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா நயத்தைய போற்றி என்றும் அலைப்புணர்ச்சியை செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அதான் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லணும். அப்படி இறைவன் நாம சொல்லணும். இந்த உடம்பு கொடுத்தவருடைய பயன் என்னன்னா இறைவனை சொல்லுவது. அறம்பாவும் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும். இந்த உடம்பு கொடுத்த பயன் என்ன? அவனை சொல்லுவது. இந்த புறத்தோல் கொடுத்து சாமி சரி அது என்னதான் செய்யுது? புறத்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடியிலே. 9 வாசல் வழியாகவும் என்னதான் வருது? அசுத்தம் தான் இருக்கு. அது என்ன செய்யுது? மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்ய. 9 வாசல் வழியும் கண்ணு, காது, மூக்கு, வாயி, மலம், ஜலம் அது போல என்ன செய்யுது? நமக்கு வஞ்சனையைத்தான் செய்யுது.
நல்லது ஒன்றும் செய்யல. ரெண்டாவது, ஐம்புலன் வழியாக நாம் செய்கின்ற காரணத்தினால் மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும். இந்த ஐம்புலன்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐம்புலன்கள்னா என்ன? ஐம்பொறிகள்னா என்ன? மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிறது என்னது? ஐம்புலன்கள் கிடையாது, ஐம்பொறிகள். ஐம்புலன்கள் என்பது சுவை, ஒலி, உரு, ஓசை, நாற்றம் என்பதுதான் ஐம்புலன்கள். அடியே ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன், அப்படி கிடையாது. சுவை, ஒலி, உரு, ஓசை, நாற்றம் இது ஒவ்வொன்றையும் அறியக்கூடியது. இப்போ நாக்கு வந்து சுவை அறியுதா? நாக்கு வந்து என்னது? சுவை அறி. அப்ப சுவை, வாய்க்கு வந்து சுவை சொல்லணும். உரு, ஓசை, நாற்றம், காதுக்கு ஓசை, நாற்றம், இப்படி ஒவ்வொன்று அந்த ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளோடு சேர்த்து ஒப்பிட்டோம்னா அது கரெக்டா. இப்ப இந்த ஐம்புலன்கள் வழியாக நான் என்ன செய்யறேன்? இப்ப நடந்து போய்கிட்டே இருக்கேன். திடீர்னு எனக்கு அல்வா பார்த்தது என்ன வருது? எப்படியாவது ஒரு 1/4 கிலோ வாங்கி, அது ஜெயலட்சுமி கடையில தாங்க வாங்கணும் அப்படின்னு வாங்கி வீட்டில் போய் நம்ம சுவையை சாப்பிடணும்னு நினைப்போம். அங்கே போனால் தாங்க சுட சுட கொடுக்குறாங்க அல்வா அப்படின்னு நேரம் என்ன செய்யறோம்? அதை வாங்கிட்டு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுலேயும் எங்கேயாவது ஃபேமஸான இட்லி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன வரும்? ஒரு 10 இட்லியே பார்சல் கட்டுப்பா அப்படின்னு சொல்லத்தோம். இப்படி எதெல்லாம் உங்க ஐம்பொழுதும் சும்மாவே இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனை மறந்த அத்தனை நேரத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இறைவனை மறக்கின்ற காலம் முழுவதும் நீங்க 100 கோடி மாயா சக்திகள் தந்த மாயைகள் தொடங்கின என்று சொல்வதற்கு நாங்க வினை அதிகமாக நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு 6 கோடி வினை செய்வீங்க. அப்ப எத்தனை கோடி வினை செய்வீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் தீட்சை எடுத்துட்டோம்னா அன்னன்னைக்கு வினையா சாமி நான் 1,00,00,000 கோடி வினை செஞ்சிருக்கேன், நீயே எல்லாத்தையும் சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும், எனக்கு நல்லது எதுவுமே தெரியாது. அதை மாணிக்கவாசகர் சொன்னாரு, கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ, தேடும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீட்ட. நீயே தான்ப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி அப்படின்ட்டு. தீமை நன்மை முழுதும் எல்லாத்தையும் சாமிகிட்ட ஒப்படைச்சோம். நல்லது மட்டும் நான் வச்சுக்கிறேன் சாமி, தீமை நீயே எடுத்துக்கோ அப்படி இல்லை, எல்லாத்தையும் அவன் சாமிகிட்ட ஒப்படைச்சோம். நன்மை தீமை முழுதும் நீ. அதுலேயும் இந்திரன் பூஜிக்கும் போது சொல்கிறேன் பார்த்தீங்களா, சிவபூஜை பண்ணும்போது அந்த உணர்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரன் பழி தீர்த்த படத்துல சுந்தரமாதேஸ்வரர் சொல்லியிருப்பாங்க, பூசையும் பூசைக்கேற்ற பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நீதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறை முதலடிகள் போற்றி. சரி, பூசை நீதான், பூசைக்கேற்ற பொருள்களும் நீதான், பூசை செய்யக்கூடிய நேசனாகிய நானும் நீதான். ஏன்னா சிவபாங்க சிவபூஜை பண்றவங்க தன்னை சிவமாக்கிட்டு தான் சிவபூஜை பண்ணுவாங்க. ஆனால் நான் 2 மணி நேரம் பூஜை பண்ணேன்லாம் சொல்ல முடியாது. பண்ணது யாரு? சுவாமி பண்றாரு. நான் சிவபூஜை பண்ணேன்னு சொல்லிட்டோம்னா அந்த இது பூசைக்கேற்ற பொருள் நீதான், அது செய்யக்கூடிய நேசனும் நீதான், நியதியில் பேரும் அதுக்கு பயனை கொடுக்கறது நீதான். கடைசி எனக்கு முடிவுல எனக்கு ஒரு வாசனை மன தாக்கம் இருக்கும், நான் செய்தேன் என்கின்ற என் போத வாசனை அதுவுமாகிய மறை முதலடிகள் போற்றி. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எதுவுமே நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியே சொன்னேன்ல, ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல். எதுவுமே என்னுடைய அறிவல்ல, எதுவுமே என்னுடைய செயல். புரியுதா உங்களுக்கு? அந்த நிலைக்கு நாம போயிடணும். அப்படி போயிட்டோம்னா அடுத்த நிமிஷமே குருவா யார் வந்துருவா? சிவபெருமான் உங்களை தேடி வந்து உங்களை நாடி வந்துருவா. நாடி வருவர் குரு. அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தி எங்கும் போல அழுக்க முடியும். அந்த அழுக்க முடியிருக்காரு. மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை, அது வஞ்சனையே தான் செய்யுது. ஐம்புலன்கள் இப்ப நாம எது வசம் மாட்டிருக்கோம்னா ஐம்புலன்கள் வசமா நாம மாட்டிருக்கோம். ஆனா நாம எப்படி மாத்தணும் அப்படின்னா, அது நம்ம இப்ப அல்வா சுட சுட வச்சுக்கிட்டு வந்து சாப்பிடு சாப்பிட அது நம்மளை கூப்பிடணும், நாம டபக்குன்னு ஓடிடும். அந்த அளவுக்கு ஆகக்கூடாது. இருந்தா எழுதிட்டு போகுது, எல்லாம் பெருமான் இருக்காரு, அவரை நினைச்சா போதும், எல்லா பசியும் அடங்கிடும் அப்படிங்கிற தரத்துக்கு நீங்க வந்துடணும். இப்ப சுட சுட உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அது மேல ரொம்ப விருப்பப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எந்த பொருள் மேல நீங்க அதிக நாட்டம் வைக்கின்றீர்களோ அந்த பொருளினாலே உங்களுக்கு துன்பம் வரும் என்பதை மறந்துடக்கூடாது. ஒருத்தர் வம்சாவத்துல ஒரு அம்மா இருக்காங்க, பையன் மேல அவ்வளவு பற்று, 4 பையங்க. தம்பி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, என் பையனை எனக்கு உசுறு, ஒரு பையன் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பையன்ட்ட 4 பையன் எனக்கு உசுறு அப்படின்னா. இன்னைக்கு 4 பையனுமே நடுத்தர விட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் கூட துட்டு கொடுக்கறது கிடையாது அம்மாவுக்கு. அப்படி பேணி பாதுகாத்த 4 பிள்ளைகளும் கைவிட்டுருச்சு. இப்ப எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபா வச்சு வீட்டு வாடகை கொடுத்து இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோயிலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, அந்த நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வர சொல்லி நம்ம வீட்டில் உனக்கு கொடுத்து அனுப்புவோம். சாமி திருவிழாவில் சொல்றேன். அதாவது எந்த பொருள் மேல நீங்க பற்று வைக்கின்றீங்களோ அதுக்காக உங்க வீட்டுல நீங்க பாசம் வைக்கலாம், பற்று வைக்க கூடாது. பிள்ளைகள் மேல பாசம் இருக்கலாம், ஆனா பற்றுதல் உங்க குழந்தைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு படிப்பு எல்லாமே நீங்க கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா அவன் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாமே யாரு நினைக்கணும்? சாமி தான் அப்படின்னு நினைக்கணும். பெருமான் மேல நாம பற்று வைக்க வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றானாகிய சிவபெருமான் மேலதான் பற்று வைக்கிறத தவிர மற்றதுல பற்றுதல் என்பது ஒன்றுதல் அர்த்தம். ஒன்றுதல் எங்க கொண்டு போய்க்கணும்? சாமி கிட்ட கொண்டு போய். அப்ப சொல்ற, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் பொழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புனைந்தும் அது வஞ்சரையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 5 புலன்கள் வழியா நாம போகாம, அது நாம அதுக்கு மயங்காம, அது நம்மளை பார்த்து மயங்குற அளவுக்கு நாம அந்த 5 புலன்கள் வசம் செல்லாம இருக்கணும். 5 வேடரை அயந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு சொல்றல. இது நம்ம சிவஞான போத சூத்திரங்கள். அப்பதான் சிவபெருமான் குருவா வருவாரு. நீங்க 5 வழியை செல்லாம இருந்தீங்கன்னா உங்க குருவாக தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்துவார் சிவபெருமான். மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால். இது எப்படிப்பட்ட மனம்? விலங்கு மனம். இறை எந்த நேரமும் தீயது அதிகமாக செய்யுது. இறை வழிபாட்டை தவிர இந்த இப்போ 1.5 மணி நேரம் சொற்பொழி கேட்டு முடிச்சு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு மனம் எங்க போகும்? வீட்டில் காலகாலத்தில் போய் சாப்பாடு செய்யணும், சமையல் பண்ணணும், பிள்ளைகளை பார்க்கணும். இது முக்கியமான சீரியல் வேற 8 மணிக்கு போட்டு இவருக்கு காலகாலத்தில் சீக்கிரம் முடிக்க வர மாட்டேங்கிறாரு. 8 மணிக்கு சீரியல் வேற பார்க்கணும். அடுத்த நிமிஷம் வினை செய்ய ஓடிடும் உயிர். புரிஞ்சிச்சாசா? இது அவங்களுக்கு வினை அதிகமாக செய்யும். அதனால தான் அடியார் கூட்டத்திலே இருந்தோம்னா தான் நாம வினையை குறைக்கலாம். அடியார் கூட்டத்தில் இல்லைன்னா வினை பெருக்கம் அதிகமாயிருக்கு. அழக புலனைந்தும் வஞ்சனை செய்ய. இது எப்படிப்பட்ட மனம்? விலங்கு மனத்தை எப்படி சொல்றாங்க? இது விலங்கு மனம். எந்த நேரமும் தீயதுதான் அதிகமா செய்யணும்னு நினைக்கும், நல்லதே செய்யணும்னு நினைக்காது. நீங்க கொஞ்சம் விட்டு பாருங்க, இந்த மனதை விட்டு பாருங்க. அதிகமா நன்மை செய்தா தீமை செய்தா நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தீயதுதான் அதிகமா செய்யும். 2வது தீயது அதிகமா நினைக்கும். நம்ம சைவத்துல நினைச்சாலே குற்றம் சொல்லியிருக்காங்க. நினைப்புக்கு தான் அதிக பலனு. நீங்க செஞ்சது கூட கம்மி தான். நீங்க நினைச்சா நினைப்புல அடுத்தவன் இப்படி வந்துக்கிட்டே போறானே அப்படின்னு நினைச்சிட்டாங்கனால உங்களுக்கு என்ன ஆயிடுவாங்க? அதனால ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வரும் என்பதையும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வரும். அப்போ உங்க நினைப்பை எங்க கொண்டு போய் வைக்கணும்? சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். உங்க ஒவ்வொரு நினைப்பையும். அதான் மானுட பிறவி தான் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆண்டத்து 5 அரண்படிக்காக வென்றோ வாழ்ந்தவர் மண்மேல் வந்த அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து ஒள்ளும் உமர் இதை ஒன்றும் போனாதார். அரண்மனைக்கு தான் இந்த மானுட பிறவி அரண்மனைக்காகத்தான் வந்திருக்கு. அதை விடுத்துட்டு நாம என்ன செய்யறோம்? மற்ற எல்லா வேலையும் செய்யறோம், இறைப்பணியை மட்டும் விட்டுறோம். அதனால இறைப்பணியை அதிகமாக நாம அதை இறைப்பணி செய்யும் போதும் நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் பெருமானுடைய திருவள் என்று நினைத்து நாம செய்ய வேண்டும். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த மனம் வந்து ஒரு நிலையவே இருக்கு. இந்த குரங்கு மாதிரி தான் மனம். அப்பப்போ இதை 2 தட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒழுங்கா அடியார் கூட்டத்துல போய் சேரு, ஒழுங்கா திருமுறையை பாடு, நீங்க சொற்பொழிவுக்கு ஓடு அப்படின்னு இந்த மனத்துக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு அடிக்கிறத விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இஷ்டத்துக்கு பாய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து ஓடாது. சீரியல்ல போய் உட்காரும், திரும்பி பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் பண்ணி பேச சொல்லுவோம். இப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு போகாத அளவுக்கு நாம பார்த்துக்கணும். நம்ம கையில தான். 2வது நம்ம விலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம உடம்பு போகும், அது வேற விஷயம். இருந்தாலும் சாமி இந்த பிறவி கொடுத்துருக்காரு, நாம அதுல இருந்து இந்த பிறவி குறைப்பதற்கான வழியை நாம பார்க்கணும். விலங்கு மனத்தால் விமலா. சாமி இப்படிப்பட்டவர் விமல், மலம் இல்லாதவர். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? இப்ப நமக்கு என்ன மலம் இருக்கு? 3 மலம் இருக்கு. கண்ம மலம், மாயா மலம். இந்த 3 மலமும் சிவபெருமானுக்கு தெரியாது. ஏன்னா மாயை அவர் ஒன்றும் செய்யாது, மலங்களும் அவரே ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் என்ற காரணத்தினால் நாம எதுக்கு வசப்பட்டோம்னா 36 தத்துவங்களுக்கு உட்பட்டவங்க நம்மலாம்.
ஆனா சாமி எப்படிப்பட்ட அந்த 36 தத்துவத்திலையும் 31 தத்துவம் தான் நமக்கு கருவிகளா வரும். காலத்துல இருந்து ஆரம்பிச்சு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை, அதுக்கப்புறம் அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், அப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, எருவாய், கருவாய், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் 5. இப்படி 31 கருவிகள் நமக்கு உடம்பா வருமே தவிர சிவதத்துவங்கள் 5 நமக்கு கருவிகளாக வராது. அது நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற 5 சிவபெருமானுடைய நேரடி கண்டம். அந்த 5 தத்துவம் மட்டும் நமக்கு வராது. அப்படின்னு இந்த சைவ சித்தாந்த சுடர் பட்டம் இந்த இது கையில இறக்கட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அந்த ஐயா. கொஸ்டின் இதான் கேட்டாங்க. முதல்ல நீ என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டாங்க. அப்படின்னு இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் பேசுறேன் அப்படின்னு கடினமான கொஸ்டினா கேட்டாங்க. இந்த உடம்பு எத்தனை கருவிகளாக வரும் அப்படின்னு கேட்டாங்க. 31 கருவிகள் அவரே கேட்டுட்டாரு. யாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னாங்க. நிறைய அப்புறம் பஞ்ச சரீரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குண சரீரம், தூள சரீரம், சூக்ம சரீரம். கஷ்டமான கேள்வியா கேட்டாங்க. அத்தனைக்கு பதில் சொன்னது உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடர் பட்டம் உங்களுக்கு வழியாச்சு அப்படின்னாங்க. சாமி திருவருள் அப்படின்ட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு எது கருவிகளா வரணும் 31 தான் நமக்கு கருவிகளாக. 5 சிவதத்துவங்கள் நமக்கு கருவிகளாக. அது சிவபெருமானுடைய. ஏன்னா நாத தத்துவத்தெல்லாம் இயக்கக்கூடியது யாரு? சிவபெருமான் தான் இயக்க முடியும். நம்மளால இயக்க முடியாது. நாதம், விந்து, சாதாக்கிய தத்துவத்துலதான் சிவலிங்க மூர்த்தம். ஈஸ்வர தத்துவத்துலதான் மகேஸ்வர மூர்த்தம் 25. சுத்த வித்தை இப்படி வரிசையா நமக்கு வரும். சுத்த வித்தையிலதான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவங்கெல்லாம் வரும். அப்படி இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கின்றவர் தான் இறைவன். நாம அதுக்கு உட்பட்டு இருக்கிறோம். சுவாமி இந்த 31 தத்துவத்தை கடந்த சிவ தத்துவமாகவும் அதையும் தாண்டி 36 தத்துவத்தை கடந்து இருக்கின்ற பெருமான் தான் சிவன். அவர் மலமே இல்லாத மலங்கள்லாம் நமக்குத்தான் மலங்களை தவிர அவருக்கு மலம் இல்லை. அதனால அவருக்கு பேர் என்ன பேரு? விமலன் என்று பேர். இப்ப விமலன்கிறது சுவாமியோட பேரு. ஆனா அந்த பேரை யாரு தெரியுமா வச்சிருக்கா? கிறிஸ்டின்ல வச்சிருக்காங்க விமலன். என்னுடைய நண்பர் பேரு விமலன். அருள் எப்படிப்பட்ட பேரு? ஆனா கிறிஸ்டின்ல தான் எல்லா அருளும் பேர் வைக்கிறான். எல்லாமே நம்ம ரச்சித்தல் அப்படிங்கிறது சிவபெருமான் உங்களை ரச்சிப்பார் அப்படிங்கிறது நம்ம இதுல வந்திருக்கு. அது முத்தை தெரு பக்தி திறனகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபரன் என போதும் முக்கட்பர மக்குச்சுருதியின் முற்பட்டது கற்பி திருவர் 33 வர்க்கத்து அவரதும் அடிபேன 10 தாய் தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி எனவாக பத்தற்கிற தத்தை கிடவு பச்சை புயல் மெச்ச தகுவல் பட்சத்தோடு ரச்சித்து அருள்வதும். ரச்சித்தல்ங்கிறது நம்ம சொன்னது. அவங்க இயேசுநாதர் உங்களை ரச்சிப்பார் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம வச்சத அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேருமே நம்மகிட்ட இருந்தா எல்லாமே எடுத்து எல்லா மதத்திலையும் பரப்பிக்கலாம். ஆனா அந்த பேரை நம்ம மறந்துட்டோம். அவங்க வைக்கிற பேரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆசாங்காங்க, உஷாங்காங்க, அதை பேசாவே வைக்காங்க. இந்த மாதிரி நிறைய. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் நெட்ல அன்னைக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. சிவா, என் மகளுக்கு ஒரு பேர் வைக்கணும், பார்த்து சொல்லுங்க அப்படின்னா. நானு இருக்க கற்பகம்பாள், அகிலாண்டேஸ்வரி, மகேஸ்வரி, இப்படி நிறைய பேர் நான் அம்பாள் பேரா எடுத்து எழுதி கொடுத்தேன். அத்தனையும் பார்த்து ஒரு 100 பேர் எழுதி கொடுத்தேன். 100 பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சிவா, லேட்டஸ்டா பேர் வைங்க சிவா. லேட்டஸ்டா இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பாள் பேர் தான் தெரியும் அப்படின்ட்டு. அவங்க வித்தியாசமா ஏதோ பேர் வச்சிருக்காங்க. அது வாய்க்கிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியாதுங்க. அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியணும்ல. இப்ப எந்த பேர் வச்சாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அபிராமி அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அடிய மகளுக்கு பேர் அபிராமி. அபிராமின்னா என்ன அர்த்தம்? பேரழகு உடையவள்னு அர்த்தம். அபிராமினா பேரழகு உடையவள். இப்ப எல்லா அம்பாளுக்கும் அது பொருத்தமா பொருத்தாதா? எல்லா அம்பாளுமே பேரழகு உடையவள். அதான் அபிராமிக்கு அவன் சிறப்பு. அபிராமி அந்தாதினே பதியம் பண்ணாரு. இப்ப மத்த நாமத்தெல்லாம் எடுக்காம அபிராமி எடுத்துட்டாரு. அபிராமி பண்றாரு. ஏன்னா அந்த ஒரு நாமம் எல்லா அம்பாளையும் பொருந்தும் என்பதனால் அபிராமி அந்தாதி பாடினார். அந்த பாடலுடைய முடிவை வச்சு அடுத்த பாடல பாடுறது. சிலவர் மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அபிராமி அந்தாதி ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஏன்னா முடிகிற நேரத்துல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். இந்த 3வது பாட்டு என்னன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளுங்க அப்படின்னா, நீங்க இந்த அந்தாதியெல்லாம் பாடிட்டீங்கன்னா எது முடிவு வருதோ முடிவுல இருந்து. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாடகத்தால் முன்னாடியார் பாட்டு அந்தாதியிலே பாடியிருப்பாரு மாணிக்கவாசகர் பெருமான்.
நாடகத்தால் உன் அடியால் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகச்சியை மணிக்குண்டை இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தேன் என்று உருகத் தந்தலியம் உடையானே. யானைன்னு முடிக்கிறாரா? யானை எது பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்து மிரேன் தேனையும் மலர்கொண்டே சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெருநாள் இந்நாள் என்றென்றே வருந்துவனே. வருந்துவன் முடிஞ்சா அவ வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியே இருந்து நல மலர்புறையே ஏத்தேன் நா தழும்பேற பொருந்திய ஒரு சிலை குனித்தார் அருளமுதம் தாராயல் அருளமுதம் புரியாயல் வருந்துவன் தமியன் மற்ற என்னே நான் ஆமாறே. அப்புறம் ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புரையேன் பூமாலை புனைந்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகேன் விழுகேன் கூத்தானேன் சாமாரே விளைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே. வானில முடிஞ்சா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவ முடிஞ்சா வாழ்த்துவதும் வானவர்கள் தாமாழ்வான் மனம் என்பார் தாத்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொலை வேண்டி சூழ்த்த மதுகரம் முதலும் தாரோயை வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் குறவுவார் குழல் மடவாள் கூறுவன ஒரு வேதம். இப்படி பாடுறாரு. எதை முடிக்கிறோமோ முடிக்கிறது தொடர்றதுதான் பாட்டு. எப்படி பாடுறதாங்க அருமையா இருக்கும் அந்த பாட்டுலாம். நாங்கெல்லாம் பண்ணோட தாங்க பாடுவோம் நாடகத்தால் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதெல்லாம் அந்தாதின் பேர். இந்த முடிகிறதுல இருந்து தொடங்குறது வந்து அப்படி இந்த மனத்தை வந்து நாம வேட்டு வழிக்கு செலுத்தாமல் ஐம்புலன்கள் வழி செல்லாமல் அது நம்மை நாம அதுக்கு அடங்கி இருக்காம அது நமக்கு அடங்கி இருக்கபடி செய்யும். வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் என்ன செய்யணும் கசிந்து உருகி விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத செய்யேற்கு நான் நலமில்லாத செய்ய நலமில்லாத செய்யனா அப்ப நலத்தை என்ன நலம் அப்படின்னா இறைவனிடம் பெறக்கூடிய நலம். இந்த உலகத்துல அந்த நலம்லாம் கிடைக்காது. இறைவன் கொடுக்கக்கூடிய நலம் தான் கிடைக்கும். இங்க வேற மணி 7 ஆயிடுச்சா? அப்ப ஏதோ படிக்கிறோமா போடணும் நாங்கல்ல அதை முடிச்சு அதை நான் டயத்தை பார்க்கல இப்பதான் பார்த்தேன். சரி அப்ப சரி நலந்தான் இல்லாத இது விலங்கு வனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாய் கசிந்திலிருந்து நம்ம அடுத்து பார்ப்போம். சரிதானா? செய்திகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த நான் அதான் மணியை பார்க்காம பேசேன். தச்சியால பார்க்க மணி 7. சரி நான் அப்படியே நினைச்சேன் 6 மணிக்கு முடிக்கணும்னு நினைச்சேன். நான் கவனிக்கல. சரி நாங்கள் ஏதாவது இறைவனை பத்தி பேச அப்படின்னா நமக்கு நேரம் போறது தெரியாது. நாங்களும் அடியெல்லாம் உட்காந்து விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்போம் சாமியை பத்தி. சரி இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவபுராணத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவரை உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியும் உரையை வச்சுட்டாங்க. இயலிசையும் லுசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாவே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளையும் அன்பை தருவாயே மயல் தகர்கள் இடையறந்த தீனை காவல் பனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வு கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. வேலாயுபுரம் சிவஞான போது நெறி காட்டும் பெண்ணை பயிலாய் மிகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானவாகி குயிலாரும் பொழில் சிறப்பாவுடு திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபன் ஏடுவழி தலைக்க மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்து அருணறிய ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே பான்முகில் வளாதிரிகம் வடிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் வீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டோம் நம்ம பார்வதி பதையே என்னாருடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிட்டோம் பிள்ளையமலம் பொன்னமலம் அருணாச்சலம் ஏகாமலம். பூஜை வைக்க சொல்லுங்க சார். பூஜை வைங்க சார்.
கவனிக்கல சார். தச்சையில பார்க்க ஏழை தான்.